என்னடி ஒவ்வொரு தேங்காயா உரிச்சுக்கிட்டு இருக்க? என்ன எப்ப நீ உரிச்சு எப்ப நீ கூலிய வாங்கி நான் எப்ப கோவிந்தம்மா வீட்டுக்கு போறது? போவ இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. என்ன டைம் சொல்ற? யார்ட்டையாவது 100 ரூபா 50 ரூபா கைமாத்து வாங்கி கொடுத்தா நான் போவேன்ல. இல்ல இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்கு. என்னடி சம்பளம் வரதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் ஆகுமா? இல்ல 1/2 மணி நேரம் தான். என்னடி இது 1/2 மணி நேரங்கிற? இதெல்லாம் நீ எப்ப உரிச்சு முடிக்கிறது? ஒரு 10 காயை என்கிட்ட தள்ளி விடு, நாடார் கடையில போட்டுட்டு அப்படியே பணத்தை வாங்கிட்டு போறேன். ரொம்ப அவசரப்படாத, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. இல்லடி கோவிந்தம்மா ரொம்ப வருத்தப்படுவாடி. என்னடி அதிருது? இந்தா அங்க பாரு. ஏண்டா என்னடா அத்தை அனாத பயலாச்சே, வீட்டோட அடங்கி கிடப்பான்னு பொண்ணு கொடுத்தா என் பொண்ண கூலி வேலை செய்ய வச்சுட்டு நீ உட்காந்து தின்னுக்கிட்டியா? அடிக்காதீங்க அத்தை, உங்க பொண்ணுக்கு தான் கூட மாட உட்காந்து உதவிய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? ஆமா. நல்லா குடிச்சிட்டு அந்த கோவிந்தம்மா வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்கிற. ஏண்டா அத்தை, பொண்ணுக்கு ஒத்தாசையா தான் கூட மாட. என் பொண்ண கூலி வேலை பார்க்க வச்சுட்டு அவ சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் கோவிந்தம்மா வீட்டுல தண்ணிய போட்டு ஆட்டமா போடுற ஆட்டம். இத பாரு, ஏய் இதெல்லாம் நீ குடுக்கற இடண்டி இதெல்லாம். ஓ மீச வர வச்சிருக்கியா, அதுவும் வளைச்சுக்கிட்டு. இத பாரு, நாளைக்கு இந்த மீச இருந்துச்சு மவனே ஒட்ட நறுக்கி விட்டுருவான். ஆமா ஞாபகம் வச்சுக்க. வாடி போலாம். இத பாரு, நின்ன நிலையில 250 தேங்காய உரிக்கிற இல்ல உன்னை நான் உரிக்கிறேன். வாடி. ஆளு மூஞ்சும் முவர கட்டியும் பாரு. உரிக்கிறேன். வீட்டோட மாப்பிள்ளையா வந்ததுக்கு என்ன தேங்காய் உரிக்க வச்சுட்டு ஆளுகளை. கோவிந்தம்மா போ. சரி நீ போயிட்டு வாமா. என்னத்தான் போயிட்டு வாமா? ஏண்டி சுத்த பொழைக்க தெரியாதவளா இருக்கியடி? அவ புருஷனை எப்படி முந்தானில முடிச்சு வச்சிருக்காளுங்க. அடியே உனக்கு முடிச்சுதான் வைக்க முடியல, போத்திக்க கூடவா முடியாது? இத பாருடி, 4 காசு சேர்த்து இன்னைக்கு நல்லா இருந்தாதான் நாளைக்கு உன் குழந்தை குட்டிங்களுக்கு உதவும். அதை விட்டுட்டு இருக்கிற காசையெல்லாம் சம்பாதிச்சு அவன் கையில கொடுத்தா அவன் என்ன பண்றான்? நல்லா குடிச்சிட்டு கோவிந்தம்மா வீட்டுல போய் படுத்து கிடக்குறான். அடி அப்படியேதான் இருக்கட்டும். நாளைக்கு ஏதாவது எய்ட்ஸ் அது இதுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க எது என்னத்துக்கடி ஆகிறது? எப்படி பொழைக்கணுமோ அப்படி பொழைச்சுக்க. அவனை போட்டு அமுக்கு. ஒத்தையதானே இருக்கான். சரி சரி பஸ் போயிடும், நீ போமா. ஆமா இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல, போ. எனக்கு புத்தி சொல்றதுக்கே வந்துட்டேன். சேர்த்து வைடின்னு சொன்னா என்ன ஏட்டையா அந்த பொம்பளை எங்க தேடி கிடைக்கல? என்ன பண்றது? வயித்து பசி வேற புடிங்கி எடுக்குது. நில்லுமா. என்னம்மா? வணக்கம் ஏட்டியா. வணக்கம். ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் நாங்க 2 பேரும் எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல அவர்கிட்ட தான் கொடுக்கணும். இத என்கிட்ட கொடுங்க. இல்ல அவர்கிட்ட தாங்க கொடுக்கணும். அப்படியா? ஆமாங்க. ஐயா வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து கொடுத்துட்டு சரிங்க ஐயா. அப்படியே நில்லு. சார் சார் என்ன விஷயம்? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. யார் இவங்க? உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஐயா. என்ன விஷயமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. அந்த ஐயா கிட்ட குடுமா குடு. சொல்லுங்கம்மா. கம்ப்ளைண்ட்ங்க ஐயா. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஐயா எங்க தெரு பக்கம் குடன் கோவிந்தம்மான்னு ஒருத்தி இருக்காயா, அவளோட அட்டகாசம் தாங்க முடியல. எங்க தெரு இளவட்ட பசங்க பூரா அவ வீட்டுக்கு போறாங்க. அவ வீட்டுக்கு போயிட்டு வந்த பசங்க எல்லாத்துக்கும் எய்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா. அவளை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க 50 பேரும் பயப்படுறாங்க ஐயா. நான் ஒருத்தி தான் தைரியமா கம்ப்ளைண்ட் எழுதி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க ஆக்ஷன் எடுங்க ஐயா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்க போங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். யோ ஏட்டையா சார், இன்னைக்கு ஈவினிங்குள்ள குடோன் கோவிந்தம்மா இங்க வந்தாகணும், புரியுதா? போயிட்டு சீக்கிரம் கூட்டு வாங்க. நீயும் கூட போயா? சரிங்க ஐயா. என்னையா இது? எங்க தேடி அந்த பொம்பளைய கண்டுபிடிக்க முடியல. ஐயா கேட்டானா என்னையா பதில் சொல்றது? அந்த பொம்பளை எங்க போயிருப்பா? எங்க தேடி கிடைக்கலையே, என்ன பண்றது? அண்ணா காசு கொடுங்க, நான் போகணும், டைம் ஆகுது. இதனால தான் உங்களுக்கு சரக்கே வாங்கி வந்து கொடுக்கறது இல்ல. காசே கொடுக்க மாட்டீங்க. சரக்காடாது சரக்கா? ஏண்டா தெரிஞ்ச பையன் தானே காய்ச்ச இடத்துல வாங்கிட்டு வருவான்னு கொடுத்தா ஏண்டா சரக்காடாது? காசு இருந்தா எனக்கு குடிக்க தெரியாது? டேய் நான் பாண்டிச்சேரியில சாராயம் சாப்பிட்டு இருக்கேன்,
காரைக்கால்ல சாராயம் சாப்பிட்டிருக்கேன், ஏன் கேரளால கூட சாப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி சரக்க பார்த்தது கிடையாது. ஏன்டா டேய், எங்கேயோ பைப்ல ஓடுற தண்ணியா புடிச்சிட்டு வந்து சரக்கு நீ ஏமாத்திரியா என்ன? பாருங்க சார், காசே தர மாட்டாரு. என்னடாங்க கலாட்டா? என்ன வாட்ச்மேன் வந்திருக்காரு. வணக்கம் வாட்ச்மேன் சார். என்ன ஒரு லத்தியால எழுப்புது. வாங்க வாட்ச்மேன் சார். ஏய், யார பார்த்து வாட்ச்மேனாங்கற? உள்ள தள்ளி முட்டிக்கு முடி தட்டி காலை ஒடிச்சிடுவேன். ஏட்டையா சொல்றத கேளுங்க. சில்ற பையன் இவெல்லாம் ஒரு கேஸ் போய் புடிச்சிட்டு இருக்கீங்க. குடான் கோவிந்தம்மாவுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சான். அவளை போய் பிடிப்பு வாங்க. எதை வந்து வச்சுக்க? குடோன் கோவிந்தம்மாவுக்கு எய்ட்ஸா? கோவிந்தம்மா, நான் மோசம் போயிட்டேனே. 12,000 ரூபாய் போட்டு போன மாசம் தானே கலர் டிவி வாங்கி கொடுத்தேன். என்ன ஏமாத்திட்டாலே கோவிந்தம்மா. கோவிந்தம்மா, கோவிந்தம்மா. கோவிந்தம்மாளை தேடி தேடி வயசாகி போச்சு, உடம்பு இழைச்சி போச்சு. கோவிந்தம்மா கிடைப்பாளா ஏட்டையா? நீ வேறயா? ஐயா வேற என்ன நைட்டுக்குள்ள புடிச்சாகணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி அந்த குடோன் கோவிந்தமா புடிச்சே ஆகணும். அப்படி நம்ம புடிச்சாதான் நான் எஸ்ஐ ஆவேன், நீ வந்து ஏட்டாடுவ. இதெல்லாம் நடக்குமா ஏட்டையா? கண்டிப்பா நடக்கையா. நம்ம பிடிச்ச திருணையா. ஐயா வர. ஐயா வணக்கம்யா. என்னையா கோவிந்தம்மாவை பிடிக்க சொன்னா இங்க உட்காந்து ஊர் கதை பேசிக்கிட்டு இருக்க? நாங்களும் இந்த ஊர்ல ஒரு குடிசை வீடு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். லாட்ஜ் உள்பட எங்கேயும் கிடைக்கலைங்கய்யா. இங்க இருக்கிறவங்களை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அவன் இந்த ஊர்லயே இல்ல, பாம்பே ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க ஐயா. என்னய்யா கதை விடுறீங்க? பாம்பே போன என்ன, பண்ருட்டி போன என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. 2 நாள்ல கோவிந்தம்மா இங்க வந்தாகணும், புரியுதா? போய் தேடுங்க போங்க. சரிங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அவளை விடக்கூடாதுங்க ஐயா. இப்படியே விட்டோம்னா இவ மூலியமா எத்தனை பேருக்கு எய்ட்ஸ் பரவும். இன்னைக்குள்ள அவளை எப்படியாவது புடிச்சே ஆகணும். முதலாளி வேலையை வேற கொடுத்துட்டாரு. இந்த கோவிந்தம்மாவுக்கு வேற எய்ட்ஸ் வந்துருச்சான். இந்த கோவிந்தம்மா கிட்ட போனவெல்லாம் என்ன ஆக போறானோ. ஏயா விசில் ஊத்துறேன்? என்னங்க ஐயா? ஏய் ஓடுற ஐயா. நில்றா. ஏய் நில்லுன்னு சொல்லல. ஏய் ஓடாத. ஏய் நில்றா. ஒண்ணு பாரு. நான் அவ்வளவுதான். இல்ல. ஏய் ஓடாத. நில்றா. ஏய் என்னய்யா ஒரே இடத்துல ஓடிட்டீங்க? அவனை புடிங்க ஐயா. புடிங்க ஐயா. ஏய் கத்திரிக்காய்க்கு கால் முளைச்ச மாதிரி இருந்துட்டு ஒரு ஜான் இருந்துட்டு என்ன ஓட்டம் ஓடுற? ஏன்யா ஏட்டையா ஏன் என்ன வெட்டி வெட்டி பிடிக்கிறீங்க? நீ மட்டும் இல்லடா, கோவிந்தம்மா கூட யார் யாருக்கு தொடர்பு இருக்கோ அத்தனை பேரையும் புடிச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்டா. ட்ரீட்மெண்டா? ஐயா வைத்தியர் ஐயா, வைத்தியர் ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுங்கய்யா. நானும் எத்தனையோ மூலிகையை தின்னு பார்த்தேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குதுய்யா. உள்ள போகும்போது தெம்பா போறேன், போன உடனே புசுக்குன்னு ஆயிருது. என்ன ஏதுன்னு நீங்க தான் ஐயா பார்க்கணும். நீ கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு நல்ல மருந்து தரேன். புள்ளி வேறு, மல்லி வேறு, சுள்ளி வேறு இதெல்லாம் சேர்த்து இடிச்சு அரைச்சி நெய் ஊத்தி அத ஒரு நல்ல லேகியமா செஞ்சு உனக்கு நான் தரேன். எப்ப சாப்பிடணும்? அத சூரிய உதயத்துக்கு முன்னாடி நெல்லிக்காய் சாப்பிடணும். அப்புறம் உனக்கு சீக்கிரமாவே 7 மாசத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும். 7 மாசத்துல குழந்தை பிறக்குமா? ஊர்ல உள்ளவெல்லாம் குறை மாசத்துக்கு குழந்தை சொல்லுவாங்க. அதோட பவர் எப்படி? அப்படியா? ரெடி பண்ணுங்க சாமி. அத தரேன், வா வா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனைவி அமையிறது உண்மையிலே பெரிய அதிர்ஷ்டம் தான். நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், ஆனா நிம்மதியே இல்லை. என்ன கவனிக்கிறதுக்கு யார் இருக்கா? எல்லா நிம்மதியும் இழந்துட்டேன். வேதனை ஒண்ணுதான் மிச்சம். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஆனா அதை அனுபவிக்க வாரிசு இல்லாம போச்சே. இத குத்தி காட்டி டெய்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. சுவாமி வணக்கம். பாப்பா என்ன வேணும்? சுவாமி, உடம்புல எவ்வளோ வியாதி வருது சாமி. மூளை வியாதி வருது, மூட்டு வியாதி வருது, இன்னும் எதோ வியாதி வருது சாமி. ஆனா அந்த எய்ட்ஸ் நோய்க்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா சாமி? என்னடா இது பெரிய விஷயமா? இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. எங்க பரம்பரையா இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு வரோம். அப்படிங்களா சாமி? சரிங்க சாமி. இங்க ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு சாமி. அவனை எங்கிட்ட கூட்டிட்டு வா. சரி சாமி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சாமி. தம்பி கொஞ்சம் வாங்க. என்ன நம்பி வந்த யாரையும் நான் கைவிட்டதில்ல. அதனால நீ நம்பிக்கையோட கூட்டிட்டு வா, நான் குணப்படுத்துறேன்.
நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத, தைரியமா போயிட்டு வா. சரிங்க சாமி. என்ன புரிஞ்சுதா? டேய் அருணா, என்ன நடக்கணுமோ அது விதிப்படி நடந்து போச்சுடா. இனிமே வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். ஏய், எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவா? நான் பாய்சன் சாப்பிட போறேன். என் லைஃபுக்கு குட் பை சொல்ல போறேன். அவன் ஒய்ஃபுக்கு குட் பை சொல்லுவான், லவ்வருக்கு குட் பை சொல்லுவான். இவன் லைஃபுக்கு குட் பை சொல்றான். டேய் நிறுத்துறா. டேய் டேய் டேய், என்னடா உனக்கு மட்டும் ஊத்துறா? ஏன் எங்களுக்கெல்லாம் ஊத்த மாட்டியா? டேய், இது பாய்சன்டா. அதனால தான்டா கேக்குறேன். உனக்கு மட்டும் இல்ல, நம்ம 3 பேருக்கு சேர்த்தே ஊத்துறா. ஆமா, சொல்றேன்ல, ஊத்து. ஊத்துறா ஊத்துறா. கலக்கடா. சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, யாரு நீ? என்ன தெரியாதா? மப்பேறி போச்சியா? வெறுப்புல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியா? உங்க அண்ணி இருக்காளே அண்ணி, அவ அண்ணியா பெரிய. இவன் யாருன்னு வேணாம், தெரியல, சும்மாரியா. குழப்புறானே. சரி சரி ஊத்து. என்ன டென்ஷன்? அட, என்ன ஊத்துப்பா. டென்ஷன்? என்ன எல்லாம் தனித்தனியா சாப்பிடுறீங்களா? வேண்டாம், சொன்னா கேளுங்க. சும்மா வேண்டாம், இருப்பா. ஊத்தாதீங்க. நிறுத்துங்க. வேண்டாம் சார். வேண்டாம், கேளுங்க சார். வேண்டாம் அட, சொல்றேன். ஒண்ணும் நிறுத்துங்க. பேசாதீங்க, சும்மா இருங்க. cheers ஐயோ, சொல்றேன். வேண்டாம் சொன்னா கேளுங்க. வேண்டாம். யாரு யாரு? நீ பாட்டுக்கு வந்தா நீ பாட்டுக்கு எடுத்து குடிக்க போற. யோ, நீ சாவ கூடாதயா. அதுல விஷம் கலந்துருக்கியா? எங்க லைஃப் முடிஞ்சு போச்சு, நாங்க போய் சேர போறோம். நீ குடிக்க கூடாதியா, குடிக்காதயா. டேய் சொல்லுங்கடா அவங்கிட்ட, பைத்தியக்காரா. டேய் எழுந்திருச்சு போடா. ஏன்டா இப்படி நடந்துக்கிறீங்க? என்னடா ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்கடா. சார், இது பண பிரச்சனை இல்லை சார். பணம் எங்ககிட்ட கோடிக்கணக்கில் இருக்கு. இது வாழ்க்கை பிரச்சனை. நாங்க செய்யக்கூடாத தவறுகள்லாம் செஞ்சதால நாங்க விஷம் சாப்பிட்றோம். இதுல பாய்சன் கலந்துருக்கு. அதனால தான் அவன் தட்டி விட்டான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. டேய், ஒரு உயிரை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லடா. நீ இறந்து போயிட்டன்னா அந்த உயிருக்கு யாரா ஈடு கட்டுறது? குழந்தை இல்லாத வேதனை எனக்கு தானே தெரியும், எனக்கு தான் தெரியும். என்னடா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கங்கடா. என்னடா உதவி வேணும் உங்களுக்கு? என்னடா நான் செய்யணும்? சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. நாங்க செய்யக்கூடாத தவறுகள்லாம் செஞ்சிட்டோம். டேய், இத சாப்பிட்டு தான் சாவணுமாடா? ஆல்ரெடி தான் தெரிஞ்சு போச்சாடா எய்ட்ஸ்னு. கதை முடிஞ்சு போச்சுடா. இனிமே இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்லடா. டேய், இதுக்காகவா நீங்க கவலைப்படுறீங்க? பால்வினை நோய்ங்கிறது மன்னர்கள் காலத்துல இருந்தே இருக்கு. இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க சரியான டாக்டரை பார்க்கல. அதனால உங்களுக்கு இந்த மனக்கவலைகள் ஏற்பட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உங்களோட எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். கவலையை விடுங்கடா, வாங்கடா போலாம். எழுந்துருங்கடா, வாடா வாடா, வாங்கடா, வா வா வா. வாடா. என்ன கூட்டு போங்கடா. இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையாடா. செருப்பெல்லாம் வேணாமாடா. ஏய், பார்த்து நிதானமா வாங்க, மெதுவா. இருக்கலாம்டா. டேய் அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. பார்த்து வாங்க. இந்த ஆள் பேச்ச கேட்டு எங்க போய் மாட்ட போறேன்னு தெரியலையா. அறிவு கெட்ட எங்க குழந்தைங்க. போக போறேன்னா தெரியல. என்ன காரியம்டா பண்ண இருந்தீங்க? ஒன்றும் கவலைப்படாத. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கங்கடா. இப்பவே நல்லா கேட்டுக்கங்க. ஏய், அங்க கூட பாக்குறா. ஏய், வாடா, நீங்க போயிட்டே இருங்க. குழம்பாம வாடா. நான் களிய கண்டுபிடிச்சு கரெக்டா வந்து நாய் கூட மதிக்கல. போங்க. செருப்பு வேணாமாடா. ஆ, நான் செருப்பு அப்படியே ரொம்ப தூக்கி முக்கியம். போட்டு வாடா, வாடா. வந்துடுவேன். ஆங்கடா டேய், எனக்கு நான் எப்படி வரணும்னு தெரியும்டா. சார், என்ன சார் யாரோ வர்றாரு, நீங்க ஒருத்தரையும் காணுமே. வந்துருவாரியா? கொஞ்சம் பிஸியா நாள் இல்லையா? என்ன சார் இது, நேரம் ஆயிட்டே இருக்கு. எப்ப வருவான்னு சொல்லுங்க. தலையே வலிக்குது சார். என்ன சார்? நேரம் தான்ப்பா. வணக்கம் சார். வந்துட்டாரு. வணக்கம். வாங்க, வணக்கம் வாங்க. சார். லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்க. அரசு பணியா கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். ஆ, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி. என்ன அவசரமா வர சொன்னீங்களே? ஆமா,
இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஓ வணக்கங்க. இவங்க நல்ல வணக்கம். நண்பர்கள். ஆ இவங்க வந்து ஒரு தவறான முறையில பழகி அவருக்கு HIV இருக்கிறதா டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்க உண்மையான கருத்து சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இவங்க மனசு குழம்பி போய் இவங்க தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதை நான் கண்டுபிடிச்சு இவங்கள காப்பாத்தி இப்போ உங்க முன்னால ஒப்படைச்சிருக்கேன். அப்படிங்களா? ஆமா ஹெச்ஐவிங்கிறது இப்ப இளைஞர்களை ரொம்ப பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா உலக லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இவங்க எந்த ரத்த பரிசோதனை நிலையத்துல பரிசோதனை பண்ணாங்க? அது வந்து சார், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு லேப் வச்சிருக்காரு. சரி. நாங்க பிளட் டெஸ்ட் பண்றதுக்காக அங்க போனோம். ஆ. அவரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. மிஸ்டர், அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இந்த ரத்த பரிசோதனை நிலையம் இருக்க அங்க சரியான முறையில சர்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் அரசு ரத்த பரிசோதனை நிலையத்துல போய் முறையா பதிவு பண்ணாதான் நீங்கெல்லாம். அப்பதான் உங்களுக்கு ரத்தத்துல HIV இருக்கா மற்ற நோய்கள் இருக்கான்னு சரியா தெரியும். ஆமாமா இப்படி இவங்க தவறான அணுகுமுறையில சோதனை செஞ்சா கூட அது என்னன்னு முறையா தெரிஞ்சுக்காம கூட தற்கொலைக்கு முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு. ம். இப்படி நான் கல்பாக்கத்துல கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இது போல எய்ட்ஸ் வந்துருச்சு. அது அந்த குடும்பத்தையே ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த பையனோட கதையை சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஒரு கல்லூரி மாணவன், கல்லூரியிலேயே முதன்மையான மாணவன். ரூமா லாட்ஜா? லாட்ஜ் ரூமு எத்தனை பேரு? 2 பேர். ஒரு அவரா ஃபுல் நைட்டா? நைட்டுன்னா எவ்வளோ? 2000. ஐயோ ரொம்ப அதிகம். ஆனா நாங்க 2 பேர் தானே. இங்க 2 பேரும் சொல்லுவீங்க, ரூமுக்கு வந்தா 4 பேர் இருப்பீங்க. அப்படின்னா வேணாண்டா, கிளம்பலாம் வா. ஃபைனலா 1500 ரூபாய் கொடுங்க, எனக்கும் கட்டுப்படி ஆகணும்ல. 1500? ஐயோ, வேணும்னா ஒரு 1200 வச்சுக்கலாம். ஓகேவா? சரி கொடுங்க. குர்ரா குர்ரா. இந்தா கொஞ்சம் நில்லுங்க, பயப்படாதீங்க. ஐ எம் நாட் அ போலீஸ். அப்பயே நிறுத்துனீங்க. நீங்க தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நாங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன அங்கிள்? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா? தெரியாம என்ன, அந்த பொண்ணை நாங்க கமிட் பண்ணோம். எங்க வயசுல நீங்க இதெல்லாம் பண்ணாததா? செஞ்சேன். உண்மையை சொல்லணும்னா இதை விட அதிகமாக தப்பு செஞ்சேன். அதனால தான் அந்த தப்பை உங்களை செய்ய வேண்டாம்னு சொல்றேன். நாங்க என்ன டெய்லியா பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் சும்மா ஜாலிக்கு இல்லடா. ஆமா. ஜாலியா? அந்த ஒரு நிமிஷத்தால தான் என் லைஃபே திசை மாறி போயிடுச்சு. அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்ய வேண்டியனா ஒரு பாதாளத்தில் தள்ளப்பட்டேன். ஆமா, சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் லாஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்திச்சோம். கல்யாணத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன்னு சொல்லு. தப்பு ஸ்ரீகாந்த், சிக்னல் கொடுத்தது அப்பா. லவ் பண்ணாம நல்ல பொண்ணு அப்பா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்க போற. லாவண்யாவோட ரூட்டு கிளியர் ஆயிருச்சு. நீ என்ன பண்ண போற மேரி? லவ் ஸ்டோரி எல்லாம் மேரேஜ் வரைக்கும் போகாதடா. நேத்து தான் என் லவருக்கு நான் பை சொன்னேன். அப்ப எதுக்கு லவ் பண்ண? அமெரிக்கா போவான்னு கனெக்ஷன் வச்சுக்கிட்டேன். அவன் என்னடானா இந்தியாலே இருக்கேன்னு சொல்லிட்டான். எனக்கு அது செட் ஆகல, கட் பண்ணிட்டேன். அது சரி, நீ அமெரிக்கா கிளம்புற ப்ராசஸ்ல இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு ஓகேனா சொல்லு, ப்ரொசீட் ஆயிடலாம். ஆத்தடி, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. அவ உனக்கு வேலைக்கு ஆக மாட்டாண்டி. அப்ப உனக்கு வேலைக்கு ஆகுனா? ஓகே சுப்பு, ஃபியூச்சர்ல நீ அமெரிக்கா வந்தனா அங்க மீட் பண்ணலாம். பாய். அதுக்கு தான்டா ரொம்ப சின்சியராக லவ் பண்ணக்கூடாதுங்கிறது. பாத்தியா, ஈஸியாக கட் பண்ணிட்டு போற. ஆமாண்டா, சின்சியரா இருந்திருந்தாக்கா நம்ம சுப்போட சாப்டர் கூட க்ளோஸ் ஆயிருக்கும். மேரியோட கதையெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்போடவே நிறுத்திக்கிட்டேன். டேய் மாமா, நம்ம ஃபிகரா. நம்ம ஃபிகரா? நான் எங்கடா அவளை சைட் அடிச்சேன்? நான் நம்மன்னு சொன்னது என்ன சொன்னேன்? அப்படியே அவ பேர் என்ன? அவகிட்ட கேட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ட்ரை பண்ணுறேன், இன்னும் அவன் பேர் கூட உனக்கு தெரியல. அவள் உமாடா? டேய்,
உங்க மூஞ்சிக்கு அந்த ஃபிகர் முடியாதுடா. டேய் மாமா ஃபைனல் சான்ஸ்ரா மாமா. என்னை பார்க்காம போயிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் என்னை பார்த்து லுக் விட்டு போயிருக்காடா மாமா. போயிட்டு வந்துடுறா ப்ளீஸ்ரா மாமா. ஓகே 10 மினிட்ஸ்ல உன் லவ் ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடு. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே போ. என்ன தெனாவட்டா போறான் பாரு. போட்டும் போட்டும். சிரிக்கிறா சிரிக்கிறா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருந்தது. ஒரு பொண்ணு இப்படி சொல்றாளேன்னு நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இதுக்கு போய் யாராவது தப்பா நினைச்சுக்கோங்களா? மனசுல இருக்கிறத பழிச்சுன்னு சொன்னா தானே மத்தவங்களுக்கு புரியும். என்ன நான் சொல்றது? ஆமா சுப்பு, இவ்வளோ நல்லா மனசுல காதல் இருந்தாலும் கண்ணை பார்த்து நேரா பேச பயமா இருந்தது. இன்னைக்கு தான் தைரியத்தை வரவழைச்சு கண்ணை நேரா பார்த்தேன். ஆமா, எனக்கு கூட இன்னைக்கு தான் தைரியம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர்லயே லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டேன். எத்தனையோ நாள் கொடுக்கணும்னு நினைச்சும் தைரியம் வராம போயிடுச்சு. லவ் பண்றதுக்கும் லவ் லெட்டர் எழுதுறதுக்கும் எழுதின லெட்டரை கொடுக்கறதுக்கும் எப்பயும் பயப்படக்கூடாது. தைரியமா கொடு கொடு கொடு. எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்காம தைரியமா பேசுற பாரு, இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சிருக்கு. சிம்ரன் மாதிரியே இருக்கு. என்னாச்சுடா? லெட்டர்டா, லவ் லெட்டரு. லெட்டரா? யார் கொடுத்தா? லவ் லெட்டரை எனக்காக ருக்மணி கொடுத்தாடா. படுறாமம்மா. பிரியமான சரணுக்கு ருக்மணி எழுதி கொள்வது. நான் உங்களை ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் பல நாள் தவிச்சிட்டு இருந்தப்ப தம்பி மாதிரி சுப்பு வந்தான். நான் அவன்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையான்னு தெரியப்படுத்துங்க. போட்டு விடுறா. உனக்கு இந்தியால பொண்ணு செட் ஆகாது. அமெரிக்காக்கு போறல, அங்க கண்டிப்பா யாரோ ஒருத்தி செட் ஆவா. டியர் ஸ்டூடண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். அங்க பாருடா, ஆடிட்டோரியத்துக்கு அப்பவே போலாம்னு சொன்னல, இப்போ போலாம் வா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வநாதன். இப்போ நம்ம சொசைட்டியில் HIV அண்ட் எய்ட்ஸ் அப்படிங்கிற வியாதி எவ்வளோ பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பயங்கரமான HIV மற்றும் எய்ட்ஸை பற்றி பிரச்சாரம் செஞ்சு மக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மற்றும் SCDSS முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வியாதி எப்படி வருது, ஏன் வருது, எப்பேற்பட்ட பயங்கரத்தை ஏற்படுத்தும்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, இந்த வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பயந்து போறாங்க. தங்களை சாவு நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிற பயத்திலே இருப்பாங்க. ஆனா அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 5 நிமிஷம் வாங்கடா, ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு கூப்பிட்டியே, இதுக்கு தானே? எய்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லதானே? என்ன சொன்னா? இதெல்லாம் கேட்டா எமோஷன்ஸ் போய் ஒரு மனுஷன் யூஸ்லெஸ் ஆயிடுவான். அது இல்லடா மாமா. ஆனா விடுறா, இது வரைக்கும் எக்ஸாம்ஸுக்கு படிச்சு படிச்சு என் மூளை குழம்பி போயிடுச்சு. தயவு செஞ்சு என் உயிரை வாங்காத. அந்த மாதிரி நோயெல்லாம் நமக்கு வராதுடா. ஸ்லம்ல உள்ள ஆளுங்களுக்கு தாண்டா வரும். ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாதுடா. அந்த விஷயத்தை விடுங்கடா. சாயந்தரம் நம்ம ப்ரோக்ராம் என்ன? வேற என்ன, சாயங்காலம் அவன் வீட்டுக்கு போக வேண்டியதா? என்னடா மாமா இப்படி சொல்ற? இப்ப போறோம், இனிமே எப்ப பார்க்க போறோமோ என்னமோ லைஃப் லாங் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி கொடுங்கடா. ஆமாண்டா, வீட்டுக்கு போனா கல்யாணம் அது இதுன்னு உயிரை வாங்குவாங்க. இன்னைக்கு நைட் வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்டா. ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா என்ன பண்றது? அது அனிலோட பிளான். ஃபாலோ மீ. Shut up. I'm going to Babalu Babalu.
என்ன மச்சான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? இது சீப் லீக்கர்ல காட்டா தாண்டா இருக்கும். சீப் லிக்கரா? கம்பெனி சரக்குலாம் அடிச்சா கிக்கி ஏறாதுடா. இந்த மாதிரி லோக்கல் சரக்கு தான் கிக்கி ஏறும். அதான் வாங்கிட்டு வந்தேன். அடே மாமா, டைம் என்னடா மாமா இவ்வளோ ஸ்லோவா நகருது? மனசு எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுனா டைம் மெதுவாக தான் நகரும். சரக்கெல்லாம் தீரப்போகுது. நகை பண்ணி மேடம் அனுப்புறது பார்ட்டி ஒன்று ஆளை காணுமே. அமௌண்ட்டை நானே கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க. டைம் பாஸ்க்கு உன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு. அதே மச்சான், அன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தாப்ப ஏதோ முறை பொண்ணோட கதவு சார் நடக்குன்னு சொன்னியா, அதை சொல்றா மச்சான்? ஆமாண்டா, போன முறை எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. இந்த முறையாவது ஏதாவது நடந்ததா? நடந்திருக்கும், ஆனா நடுவில் வில்லன் வந்துட்டான். டே மாமா, சினிமாவில் வர மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாடா. எதா இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்லு, அப்பதான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். என்ன வீட்ல வில்லன் இல்லையா? வில்லனா? அதான் உங்க அப்பா. அம்மா அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க. வெரி குட். அப்படின்னா அவங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்ல? உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்னது? நீயே பாரு. ஐயோ மாமா, கொஞ்சம் இரு. எப்படி இருக்கு? உங்களை மாதிரி அழகு. அழகான நிலவே அறியாமல்
மனதினிலே மெதுவாய் நீ வாராயோ. இதயத்தில் மெதுவாக நுழைந்தாயே, என்னுள்ளே என்னை மறக்க செய்தாயே. இதயத்தில் மெதுவாக நுழைந்தாயே, என்னுள்ளே என்னை மறக்க செய்தாயே. பார்வையில் பவனியாய் வந்தாயே, பாசத்தின் பிடியினுள் வளைந்தாயே. அழகான நிலவே அறியாமலே, உறவான மலரே அருகாமையே, மௌனத்தை கலைத்து நீ பேசாயோ, மனதினிலே மெதுவா நீ வாராயோ. பூலோகம் சேராம எதிர்த்தாலுமே, விதி வந்து சேராம பிரித்தாலுமே, பூலோகம் சேராம எதிர்த்தாலுமே, விதி வந்து சேராம பிரித்தாலுமே, என்னுயிரில் இதயத்தில் நீ மட்டும்தான். ஏழு ஏழு ஜென்மம் இது போலத்தான். அழகான நிலவே அறியாமலே, உறவான மலரே அருகாமையே, மௌனத்தை கலைத்து நீ பேசாயோ, மனதினிலே மெதுவா நீ வாராயோ, மௌனத்தை கலைத்து நீ பேசாயோ, மனதினிலே மெதுவா நீ வாராயோ. அப்புறம் என்ன ஆச்சு மாமா? வேற என்ன, நடுவில் என் மாமா வந்தா ஸ்டாப் பிளாக்ல நான் எஸ்கேப் ஆயிட்டேன். பேட் அங்கிள், நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக்டா மாமா. அடுத்த தடவையாவது பாட்டு பாடி டான்ஸ் ஆடி டைம் வேஸ்ட் பண்ணாம உருப்படியா ஏதாவது பண்றத பாரு. அடே மாமா, பாட்டி வந்துருச்சு போல இருக்குடா. இருங்கடா, நான் போய் கதை திறக்கிறேன். நான் போய் திறக்கிறேன். ஏய், ரெண்டு பேரும் உட்காருங்கடா, நான் போய் பார்க்கறேன். நீ போய் திறப்பா. கமிங். சார் நீங்களா? ஏ யாரையாவது எதிர்பார்த்தீங்களா இல்ல வேற யாராவது வர்றதா இருந்தாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா தான். உள்ள இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன உள்ள ஏதோ தப்பு நடக்குது போல இருக்கு. தீவிரவாதிகளோட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கம்பைன் ஸ்டடிஸா? நேத்து தானடா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சது. அது இந்த கம்பைன் ஸ்டடிஸ் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்படியா? வெரி குட் வெரி குட். நல்லா படிங்கடா. ஞாபக சக்தி அதிகமாறதுக்கு என்கிட்ட மருந்து கூட இருக்கு. சரி சார். வேணும்னா வந்து கேளுங்க. கூச்சப்படாம கேளுங்க.
போயிட்டாரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஜுஜிலிப்பா, என்ன யார் நீங்க? இது வெங்கட்ராமன் சார் வீடு தானே? வீடு மட்டும் வெங்கட்ராமனுது, ஆனா ரூம் மட்டும் என்னோடது. டேய் நீ மூடுறா. நீங்க யாருங்க? மூஞ்ச பார்த்தாலே தெரியல, வெங்கட்ராமன் தான் மேட்ரா வர சொல்லியிருப்பாரு. நான் ஒன்றும் அதுக்காக வரல, என்னை நாகமணி மேடம் அனுப்புனாங்க. என்னது மேடம் அனுப்புனாங்களா? என் பேரு ஹாய், ஸ்ரீகாந்த். ஐ அம் சொப்னா. நைஸ் டு மீட் யூ. என் பேரு சுப்பு, இவன் பேரு சரண். ஹாய். ப்ளீஸ் கம் இன். ஓ அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். தேங்க்ஸ். காலையில இருந்து வேலை பார்த்து டயர்டா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆக ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஓ ஷூர். அங்க பெட்ரூம் இருக்கு, போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க. நோ ரிலாக்ஸ். 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவேன். 11th மினிட் வேலை ஸ்டார்ட் ஆயிடணும். அப்புறம் லேட் ஆச்சுன்னா அமௌண்ட் டபுள் ஆயிடும். என்னடா அதெல்லாம்? டேய் மாமா 10 நிமிஷம் ஆயிடுச்சுடா, முதல்ல நான் போயிட்டு அதெல்லாம் வந்துடுறேன். முடியாது, நான் தான் முதல்ல போவேன். டேய் நான் போயிட்டு வந்துடுறேன்டா ப்ளீஸ். ஒண்ணு பண்ணலாம், காசு யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க போலாம். சரிடா, நீயே முதல்ல போட. டேய் சரண், டேய் மாமா எல்லாம் முடிஞ்சாடா? என்ன முடியாமையா? டேய் மாமா இப்பயாவது நான் போறேன்டா, டென்ஷன் தாங்க முடியலடா. டென்ஷன்ல அப்படியே வெடிச்சிரும் போல இருக்குடா. டேய் மாமா நான் போறேன்டா. ஓகேடா, ப்ரொசீட். தேங்க்ஸ் சார். அந்த அப்படி பாருடா. என்னடா சுப்பு, போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? சிக்ஸர் அடிக்கலான்னு தான் போனேன், டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுனால ஏன் போல்றேன். இவன் எப்பவுமே இப்படி தான்டா. டே சரண், லாஸ்ட் சான்ஸ், நீ போய் அடி தூள் கலப்புட. வேண்டாம்டா, எனக்கு அகிலா இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முன்னாடியே போய் தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்டா. டேய் வேண்டாம்டா. டேய் சொன்னா கேளுடா. டேய் போடா. ஓ. Cheers. பயந்தாங்கோலிடா இவன். என்ன தாத்தா, உடம்புக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இப்போல்லாம் ஞாபகம் மருத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு டாக்டர். 2 நாளைக்கு முன்னால் இன்ஜினியர்கிட்ட போகிறேன்னு லாயர்கிட்ட போயிட்டேன். ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சினிமா தேட்டருக்கு போயிட்டியா? அது சரி, உங்களுக்கு ஞாபகம் மருதின்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் டாக்டர்கிட்ட போகாம என்கிட்ட வந்திருக்கீங்க? அடா என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் டாக்டர் தானே? அதாவது எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொஞ்சம் அதிகம், அதான் சும்மா விளையாண்டேன். கவுண்டரில் ஃபீஸை கட்டிட்டு அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் சொன்னால் சரிதான் லாயர். நெக்ஸ்ட். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? நீங்கள் தான் சொல்லணும். நான் என்னைய சொல்றது? நீ தான் பேஷண்ட், நீ தான் சொல்லணும். சொன்னா செய்வீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வந்து உன் பிரச்சனை என்னன்னு சொல்லியானா? சொன்னா செய்வீங்களான்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் பிரச்சனையை சொல்லியா? சொல்லணும் தான் தோணுது, ஆனா வெக்கமா இருக்கு. டாக்டர் கிட்ட சொல்றதுல என்னையா வெக்கம்? கேக்குறல்ல, சொல்லியா? உங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கிட்டே எனக்கு வெக்கமா தான் இருக்கு. அது உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. மத்த விஷயத்த சொல்லியா? எனக்கு பிபி ஏறதுக்குள்ள நீ என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லி தொலையா பாபு. பாபு இல்லைங்க, என் பேர் மாதவவேணி. மற்ற விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே நீங்க மற்ற விஷயத்த சொல்ல சொன்னீங்களா? அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க விஷயம் புரிஞ்சிருச்சு. எனக்கு முதல்லயே கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. ஐ சி. இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ என்னதான் உன் ப்ராப்ளம்? எல்லாம் நடக்கணும், ஆனா குழந்தை பிறக்க கூடாது. டேய் பண்ணாட, இது ஒரு பெரிய விஷயமா? உன் பொண்டாட்டிட்ட சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. பொண்டாட்டி கிட்ட சொன்னா கொன்றுவா. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. அதுக்கு காண்டம் யூஸ் பண்றா. காண்டமா? அப்படின்னா காண்டம்னா தெரியாதா? அதான் நிரோத். டாக்டர், நிரோத்னா வெள்ளையா இவ்வளவு பெருசு இருக்குமே, குழந்தைங்கள்லாம் விளையாடுமே, அதானே? அது எப்படி ஊதணும்னு தெரியும், ஆனா எப்படி போடணும்னு தெரியாது. சொல்றேன் கேட்டுக்கையா. முதல்ல காண்டம் வாங்கிக்கிற, அந்த விஷயம் பண்ணும்போது போட்டுக்கிற.
அதான் எப்படி போடுறது? எப்படின்னா எப்படியா இத கிழிச்சு நல்லா வெளியே எடுத்து இப்படி மாட்டிக்கணும். வெரி சிம்பிள். இப்படி போட்டுக்கிட்டா குழந்தை பிறக்காதா? பிறக்காதியா? தேங்க்யூ சார். உங்க கையை கொஞ்சம் கொடுங்க. என்ன பண்ற? எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? நான் வர்றேன். நல்ல டாக்டர். போய் தொலைடா. மம்மி மம்மி மம்மி. வா சரண், எப்படி இருக்க? போன கறி நல்லபடியா முடிஞ்சதா? ஃபைன் மம்மி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ தான் ரொம்ப இளைச்சு போயிட்ட. இழைச்சிட்டனா? என்ன பார்த்து அப்படி சொல்ற ஒரே ஒரு ஆள் நீங்க தான் மம்மி. ஆமா, அப்பா எங்க? ஹாய்ப்பா. என்னடா எக்ஸாம் எல்லாம் இப்படி எழுதியிருக்க? டிஸ்டிங்ஷன் கேரண்டி. நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்க அம்மா தான் உன்னை நினைச்சு சாப்பிடாம இழைச்சு போயிட்டா. நான் இளைச்சு போயிட்டேன்னு நீங்க ஒண்ணு கிண்டல் பண்ண வேண்டாம். இந்த 4 நாளா தான் நான் வாக்கிங்கே போகல, அதனால உடம்பு வந்துருச்சு. அதுக்குள்ள என்ன கிண்டல் பண்றீங்களா? சரி சரி, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உன் பையனை கவனி. போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எப்ப சாப்பிட்டியோ என்னமோ. சாப்பாடா? நான் வெளியில போயிட்டு வந்து சாப்பிட்றேமா ப்ளீஸ். இப்பதானே வந்த, அதுக்குள்ள எங்கடா போற? பக்கத்துல தான் போறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன். பாய் டாட். இவனுக்கு வெளியே அவ்வளவு அவசரமான வேலை என்னங்க? அவனுக்கு வேலை வெளியே இல்ல, உங்க அண்ணன் வீட்டுல. எங்க அண்ணன் வீட்டுக்கா? இல்லனா வேற எங்க போறான்? உன் பையன் அங்க போறதே உன் மருமகளை பார்க்கதான். எப்படியும் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையே போறவன், போயிட்டு வரட்டுங்க. அது சரி, அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய போறான்னு நீ தானே சொல்ற. அதுக்கு உங்க அண்ணன் ஒத்துக்கணும்ல. மாமா, இல்ல இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். பையன் கண்டிப்பா ஐஏஎஸ் படிச்சிருக்கணும். அமெரிக்காவில் வேலை பார்க்குறவனா இருந்தா இன்னும் நல்லது. இங்க பாருப்பா, நீ சொல்றதும் சரிதான். இந்த காலத்துல வீட்டுக்கு 2 பேர் ஐஏஎஸ் இருக்கான். இவங்க இங்க 1 வருஷம் சம்பாதிக்கிற காசை அமெரிக்காவில் இருக்கிறவன் ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடறான். என் மருமகனை பத்தி கேக்குறியா? அவன் ஏதேதோ படிச்சிட்டு இருக்கான். அவன் அமெரிக்கா போறதுக்கு ஐடியா இல்லை. அது நமக்கு ஒத்து வராது. அதான் அமெரிக்கா சம்பந்தம் ஏதாவது வந்தா உடனே யோசிக்காம சொல்லு. சரி. குட் மார்னிங் மாமா. சரண், நீயா? எப்போ வந்த? இப்பதான் வந்த மாமா. என்ன விஷயம்? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. யூஎஸ் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். விசா கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் கிளம்பிடுவேன். இந்த காலத்துல ஒரு வீட்டுல 2 ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்க 1 வருஷத்துல சம்பாதிக்கிறத யூஎஸ் போறவங்க ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடுறாங்க. அதனாலதான் நான் அமெரிக்காவுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. வெரி குட், வெரி குட். மொத்தத்துல பிழைக்கிறதுக்கு கத்துக்கிட்ட. என்ன சரண், எப்படி இருக்க? நல்லா இருக்கத்த. கேட்டியா? என் மருமகன் சீக்கிரம் யூஎஸ்ஏ போறதுக்கு தயாரா இருக்கான். விசா கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் போகாம இங்கேயேவா இருக்க போறா? நீங்க தான் கிண்டல் பண்ணுவீங்களே எங்க சொந்தக்காரங்களுக்கு திறமை பத்தாதுன்னு. இன்னைக்கு என்னாச்சு? பிளேட்டை ஒரேடியா திருப்பிட்டீங்க. நான் எங்கடி பிளேட்டை திருப்பினேன்? சரண் எப்பயுமே ஏமாப்பிளன்னு தானே சொல்லிட்டு இருக்க. அவன் தான் கூடிய சீக்கிரம் அமெரிக்கா போறான்ல. என்ன மாப்பிள்ள, யாரை தேடிட்டு இருக்கீங்க? அகிலாவை தானே? மேல இருக்கா? போ. சரணை பார்த்தாலே சிடு சிடுன்னு வைங்க. இன்னைக்கு என்ன அவனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க? அடிப்பொடி பைத்தியக்காரி. எப்பயும் ஒரே மாதிரி இருந்தா பொழைக்க முடியாது. என்ன புரியலையே? இவன் ஏதாவது உப்மா கம்பெனில அட்டெண்டர் ஆவான்னு நினைச்சேன். அதனால என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் யோசிச்சேன். இவன் என்னடான்னா திடீர்னு அமெரிக்கா போறேன்னு சொல்றான். அதனாலதான் எதையும் யோசிக்காம அவனை என் மாப்பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டேன்.
சும்மா சொல்லக்கூடாது, நீங்க பெரிய சாமர்த்தியசாலி தான். அமெரிக்கா மாப்பிள்ளை கிடைச்சாதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. இல்லனா உங்க அப்பாவுக்கு நான் கிடைச்ச மாதிரி எனக்கும் இந்தியாவில் ஒருத்தன் கிடைப்பான். எங்க சொந்தக்காரங்களை குறை சொல்லாம இருக்க முடியாதே. அதானே, இவளுங்க விட்டு கொடுக்க மாட்டாளுங்க. மாமா நீ எப்போ வந்த? நீ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். சீ ஒண்ணு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆஃப்டர் மேரேஜ்னா நீ என்ன கொடுக்கறது? நானே எடுத்துக்குவேன்ல. அது சரி, முதல்ல கல்யாணத்தை பத்தி யோசிங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க அப்பா ஏற்கனவே கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. அப்படியா? பின்ன அமெரிக்கா மாப்பிள்ளை கிடைச்சா வேண்டாம் நான் சொல்லுவாரு. அப்படின்னா என்ன மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் சேர்த்து மயக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. செம்ம டேலண்ட். என்ன டேலண்ட் இருந்து என்ன? உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு முத்தத்தை கூட வாங்க முடியலையே மாமா. வருவன் முதல்ல மாமா. டேய் சுப்பு. மாமா எப்படி இருக்க? பசங்களை பாத்தியா? பார்க்கறது என்னடா மாமா, நாங்கெல்லாம் ஒன்றா தான் வந்திருக்கோம். ஆனால் நீ மட்டும் தான் இல்லை. எங்கடா போனானுங்க? இங்கே தான் இருந்தானுங்க. அதோ வந்துட்டாருங்க. ஹாய்டா. ஹாய்டா. எப்படா இருக்கு? நல்லா இருக்கேன். விசா ஸ்டாம்பிங்காக வந்தேன், வேலை முடிஞ்சது. ஆமா உன்னது? இப்போதான்டா ஆச்சு. இனிமே என்னடா இருக்கு? சீக்கிரமே நாம எல்லாரும் அமெரிக்காவுக்கு பறந்து போக போறோம். என்னது அந்த சம்பந்தமா? இனிமே எனக்கு எதுக்கியா? நான் கேட்கும் போது என்னமோ ஓவரா பில்டப் பண்ணானுங்க. இனிமே எனக்கு அந்த சம்பந்தம் தேவையில்லைன்னு போய் சொல்லு. என்ன இப்படி சொல்றேன்? அது அப்படிதான்யா, என் பொண்ணுக்கு என் மருமகனே கட்டி கொடுக்க போறேன். கூடிய சீக்கிரத்துல என் மாப்பிள்ள அமெரிக்கா போறான். அப்ப இந்த சம்பந்தத்தை என்ன அந்த பண்றது? சம்பந்தத்தை மூட்டை கட்டிட்டு நல்ல முகூர்த்த நாளை சொல்லு, தாம்பூல தட்டு மாத்தணும். ரொம்ப சந்தோஷம். என்னடி சில மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்க? உங்களை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் சராசரி மனுஷன் ஆயிடுவேன். பைத்தியக்காரி. அதை விடுங்க. என் சந்தேகமே எங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா மாட்டாராங்கிறது தான். என்ன பேசுற நீ? அவங்க பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர போறேன், அவ்வளவுதான். முகூர்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதை போய் உன் அண்ணன் கிட்ட கேட்டேன்னு கேக்குற? தங்க மாதிரி ஒரு பொண்ணை கட்டின புடவையோட அனுப்புனா வேணான்னு சொல்லுவாங்களா? என்னடி? நீங்க சொல்றது சரிங்க, ஆனா ஒத்துக்குவாரா? அவங்க ஒத்துக்கலன்னா என்னடி? பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாடி. மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ உன் மாமனை எந்த அளவுக்கு விரும்புறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா அகிலா, நீ உன் வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ டாடி. தேங்க்யூ வெரி மச். அகிலா மேல நான் உயிரே வச்சிருந்தேன். கஷ்டப்பட்டு எப்படியோ நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். எங்க அப்பா, அம்மா, அத்தை, மாமா இவங்க எல்லாரோட பரிபூர்ண சம்மதத்தோட நான் நினைச்ச மாதிரியே எங்க கல்யாணத்துக்கு சுபமுகூர்த்த தேதியை குறிச்சாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்ட மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு. தான் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்ற சந்தோஷம் எங்க அப்பா அம்மா முகத்துல. தான் நினைச்ச மாதிரியே அமெரிக்க மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்க போறன்ற சந்தோஷம் என் மாமா முகத்துல. அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி அகிலா எனக்கு கிடைக்க போறன்ற சந்தோஷத்துல நானும் இருந்தேன். முக்கியமா விட்டு போன சொந்தம் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததுல எனக்கு பெரிய சந்தோஷம். அன்னையிலிருந்து என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்க போதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஐயர் முகூர்த்த தேதியை படித்ததும் அவங்க தாம்பூலத்தை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் காதல் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நான் நிம்மதியாக இருந்தேன். எங்கள் கல்யாணமும் பெரியவங்க சம்மதத்தோட முடிவாச்சு. என்ன மூடு வந்துடுச்சா? உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், அவங்க கூடலாம் சேர்ந்து என்னால கண்டிப்பா படுக்க முடியாதுன்னு. படுக்க வேண்டாம். வேண்டாமா? ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டியா? குழந்தையெல்லாம் பிறக்க கூடாது, அப்படி இருந்தாதான் நீ பக்கத்துல வரலாம். பிறக்காது. அது எப்படி? காண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்க, ஆனா போட்டுக்க தெரியுமா? அப்புறமா வெக்கப்படு. ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை பத்தி தெரியல. நல்லா வெக்கப்படுற. வா.
ஆ, 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 ஆ. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. இத்தனை நாளா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே சந்தோஷமா ஹனிமூன் போயிடலாம். 1 2 இல்ல, நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும். எப்பவுமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்க? சாரி அகிலா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மாமா? உனக்கு குழந்தைங்கன்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. உனக்கு தெரியாத ஒரு உண்மை, காலேஜில் படிக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. டாக்டர் தெரியாம ஒரு நரம்பை கட் பண்ணிட்டாரு. இவ்வளோ நாளா இது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இனியும் நான் அதை மறைச்சா அது நான் உனக்கு பண்ற துரோகம். ஏய் அக்கி, அகிலா, எங்க போற? சாகறதுக்கு. சா, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். நீ அதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒன்லி ஜோக் அக்கி. ப்ராமிஸ்? எஸ். Oh, you are my sweet. மனசில் பொங்கி 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 வயசில் ஏங்கி 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 பருவம் தேம்பி 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 பாசம் விரும்பி 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 நீ முத்த மழை பொழி நீ கூச்சப்படை மொழி நீ ஏக்கத்தியை ஊட்டி என்னை எங்க விட்டு போவதெங்கே உந்தன் வீணை மீட்டத்தானே ஏழு ஸ்வரம் பாடுகிறேன் மனசே பொங்கி 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 பருவம் தேம்பி 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 லா 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 காமத்தி கண்ணுக்குள் நீ வந்தாய் நெஞ்சுக்குள் உள்ளுக்குள் ஏக்கங்கள் உணர்வுக்குள் துடிக்கிறது மெல்ல வந்து திண்டி என்னை கொல்லும் பெண்ணே உன்னை கொள்ளை கொல்லத்தானே ஆணாக பிறந்தேனே திறமிங்கு வேண்டாமே எந்த நினை தாங்காதே பக்கம் வந்து சேர்ந்து விட்டால் வெக்கம் என்னை கட்டிக்கொள்ளும் மன்னதா ஆசை மன்னதா மனசே பொங்கி 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 வயசே ஏங்கி 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 பருவம் தேம்பி 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 பாசம் விரும்பி 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 வேண்டாமே சொன்ன கேளு போதாதே இந்த பொழுது ஆனானே பெரிய வாழு அசந்தானே அசத்தும் மாளு என் மேல உன்னை தாங்க போ மஞ்சம் போட்ட பின்பு உன்னை கொள்ளை கொள்ளத்தானே
பசி ரொம்ப இருக்கு புதுசு பழசு பார்க்காததுக்கு எந்த சொந்தம் நீதான் அன்பே இனியும் என்ன வெக்கம் உனக்கு சுந்தரி சொப்ன சுந்தரி மனசே பொங்கி 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 வயசே ஏங்கி 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 பருவம் தேம்பி 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 பாசம் விரும்பி 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 முத்த மழை பொழி நீ அடை மழை நீ ஏக்கத்தையும் ஊட்டி என்னை எங்க விட்டு போவதெங்கே உந்தன் வீணை மீட்டத்தாரு ஏழு ஸ்வரம் பாடுகிறேன் மனசே பொங்கி 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 பருவம் தேம்பி 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 ஏய் நில்லுடி, எங்கடி ஓடுற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி. என்னடி உன்னை விடுறது? இந்த எஸ்ஏ அமீர் கானுக்கே டிமிக்கி கொடுக்குறியா? உன்னை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறனா இல்லையா பாரு. நீங்க என்ன சுட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலையில செய்ய மாட்டேன். என்னடி என்ன போனா போட்டும் சும்மா இருந்தா என்னையே ஏமாத்த பாத்தியா? ஏமாத்த பாத்தியா? ஏமாத்தடி ஏமாத்தடி என்ன பண்ற பாரு. இதெல்லாம் அடி கிடையாதுடி, இப்ப பாரு. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நீ யாரா என்ன நிறுத்துன்னு சொல்றதுக்கு? அவங்கள ஏன் அடிக்கிற? ஏன் இஷ்டம் அத கேட்க நீ யாரா? நான் யாருன்னு தெரிஞ்சா அவங்கள அடிக்கிறத நிறுத்திடுவியா? போலீஸ்காரங்கிட்ட வச்சுக்காத. போலீஸ்காரன்னா என்ன? யாரை வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு அடிக்கலாமா? தள்ளியா? என்னமா ஆச்சு? அது அது என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. அது 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 அவரை யூஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிறாரு. அத என்கிட்டயே பிடிவாதம் பிடிக்கிறான்னு அடிக்கிறாரு. ஏய் போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஏய் மிஸ்டர், எதுக்கு சத்தம் போடுற? யார் போய் சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் நினைச்சேன்னா இப்பவே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து சஸ்பென்ஷன் வாங்கி தர முடியும். மத்தவங்க தப்பு பண்ணலாம், ஆனா புனிதமான இந்த போலீஸ் வேலையில இருந்துட்டு நீயே தப்பு பண்றிய. தெரிஞ்சே பண்ற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ. சாரி சார், ஐ எம் ரியலி சாரி. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. இங்க பாருமா, இனிமே உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. முந்தா நாள் தான் விசா கன்ஃபார்ம் ஆச்சு. சீக்கிரம் கிளம்பிடுவான். அப்படியா? இனிமே கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்க போறான்னு சொல்லுங்க. அவன் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இல்ல, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டா போதும். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். என் ஒய்ஃப் எப்படி இருக்கா டாக்டர்? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சிடென்ட்ல நிறைய ரத்தம் போயிருக்கு. உடனே ரத்தம் ஏற்றி ஆகணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், உடனே பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த குரூப் பிளட் எங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டாக்டர், எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? வாட்ஸ் பொசிஷன்? நல்ல நேரத்துக்கு வந்த சரண். டாக்டர், என் பையனுக்கு அதே பிளட் குரூப் தான். வெரி குட் சிஸ்டர். ஹலோ, டே ஸ்ரீகாந்த் சொல்றா. நானா ஒரு சின்ன வேலையை சரணை பார்க்கறதுக்காக வந்தேன்டா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான்டா தெரியுது சரணோட அம்மாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சா. அதனால எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்கே வந்தது சரணு கூட தெரியாதுடா. சரிடா, நான் வேலை முடிஞ்சோன்னே 2-3 நாள் ஊருக்கு கிளம்பி போயிடும்டா. ஓகேடா, பாய்டா. டாக்டர், அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த பொண்ணுக்கு டேய் சுப்பு, எப்படா வந்த?
சரண், இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியலடா. கொஞ்ச நேரத்துக்கே முடியலங்கிறீங்களே. காலேஜ்ல இவ அடிச்ச லூட்டிய நேர்லயே பார்த்தவன். என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாடி. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? தயக்கமா இவனுக்கா? என்னடா சுப்பு? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னடா என்னாச்சு? ஜாலியா ஒரு ட்ரிப்புக்கு வந்தவன இங்கேயே உட்கார வச்சிட்டோமேன்னு வருத்தப்படுறியா? இன்னும் 4-5 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம். நீ இல்லனா எப்படிடா சுப்பு? கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ கிளம்பிடு, ஓகேவா? சேச்சே, உன் கல்யாணத்தில் நான் கண்டிப்பா இருப்பேன்டா. ஏன்டா கவலைப்படுற? அப்படின்னா நார்மல் மூடுக்கு வந்துடுறா ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க சகிக்கல. ஐயோ என்ன மாமா என்ன பண்ற? சொல்றேன் இரு. சீ சும்மா இரு. அதுக்கெல்லாம் இல்ல கொஞ்சம். டேய் சுப்பு நில்றா. இவன் ஏன் இப்படி ஓடுறா? என்னடா நேத்து வரைக்கும் டல்லா இருந்தானே, இன்னைக்கு கல்யாண வேலையில பிஸியா இருக்கானேன்னு யோசிக்கிற அதானே? அவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆயிடுவான். தேவையில்லாம எதையோ நினைச்சு டென்ஷன் ஆனதும் இல்லாம என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டான். ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் கொடுத்தேன், கிளியர் ஆயிட்டான். கிளாரிஃபிகேஷனா? என்னது? அது ஒரு பெரிய கதை. அதை விடு, ஏன் லேட்டு? எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு. என்ன ஐயாக்கு ரொம்ப அவசரமோ? அவசரம் இருக்காதா? கல்யாணம் டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். மத்த விஷயங்களா? சீ ஒண்ணு. ஓகே, உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ மற்றதை வச்சுக்கலாம். ஓகே. அட டேஸ்டே இல்ல, சக்கரை கம்மியா இருக்கும். சரியா தான் இருக்கு மாமா. எங்க கொடு. இப்போ கரெக்டா இருக்கு. போ மாமா. ஓஹோ, குழந்தை பெத்துக்கிறது நினைச்சு இப்ப பயப்படுறியா? எனக்கு வேணும். 1 2? அடேங்கப்பா, 5 குழந்தை வேணுமா? அக்கி, நீ இந்த பட்டு புடவையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த ராத்திரிக்காக நான் எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? மாமா ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? அக்கே, இன்னைக்கு ராத்திரி சாப்பிடுறது முக்கியம் இல்ல, ஆடணும் பாடணும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்படின்னா கண்ணாமூச்சி விளையாடலாம் மாமா. விளையாடணுமா? ஓகே, ஆனா முதல்ல விளையாட்டு, அப்புறம் விடிய விடிய. சிப்போ மாமா. ஆரம்பத்துல போனுவ, அப்புறம் பாவானுவ. நான் ஒண்ணும் அப்படி இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சரி, ஒரு பாட்டு பாடு. பாட்டெல்லாம் தெரியாது, முதல்ல என்ன விடு. நீ பாடுறதா இருந்தா உன்னை விட்டுறேன். பாட்டா? நானா? கிளிக்குத்தி வழிபட்ட மாம்பழமும் இதுதான், புளி வச்சு செதுக்கிய சித்திரமும் இதுதான். மலைக்கோட்டை சிக்கிட மாடல நானு பொடி போட்டு மைக்கிட ஆளல, மலைக்கோட்டை சிக்கிட மாடல நானு பொடி போட்டு மைக்கிட ஆளல. கிளிக்குத்தி வழிபட்ட மாம்பழமும் இதுதான்.
வச்சு செதுக்கிய சித்திரமும் இதுதான். ராத்திரி ஒத்தையில் நான் சுத்தி வரும் வெண்ணிலவு, வட்டமிடும் காலைக்கெல்லாம் இஷ்டமான பெண்ணிலவு. ராத்திரி ஒத்தையில் நான் சுத்தி வரும் வெண்ணிலவு, வட்டமிடும் காலைக்கெல்லாம் இஷ்டமான பெண்ணிலவு. காது உள்ள ஊசினா கூத்துக்குள்ள ஆள் வரணும். குத்துக்கிட கட்டிக்கிட இரவு முழுதும் இன்பம்தான். வலி போட்ட சிக்கிட மானல்ல நானு பொடி போட்ட மைக்கிட ஆளல்ல. வலி போட்ட சிக்கிட மானல்ல நானு பொடி போட்ட மைக்கிட ஆளல்ல. வலி போட்ட சிக்கிட மானல்ல நானு பொடி போட்ட மைக்கிட ஆளல்ல. வலி போட்ட சிக்கிட மானல்ல நானு பொடி போட்ட மைக்கிட ஆளல்ல. கிளி குத்தி வழிபட்ட மாம்பழமும் இதுதான். உளி வச்சு செதுக்கிய சித்திரமும் இதுதான். சந்தோஷமா சந்தோஷமா வந்தானையா, சந்தோஷமா சந்தோஷமா வந்தானையா. சங்கீத பாட்டொன்னு கேட்டானையா, சங்கீத பாட்டொன்னு கேட்டானையா. நான் சும்மா பார்த்தாக்கா சூடேறி கொதித்து விடும். என் மூச்சு காத்து பட்டா ஏதேதோ நடந்து விடும். நான் சும்மா பார்த்தாக்கா சூடேறி கொதித்து விடும். என் மூச்சு காத்து பட்டா ஏதேதோ நடந்து விடும். கைப்பட்ட போதுமே காமஜரம் வந்திடுமே. மன்மதா சுந்தரா வாரி அணைக்க வா வா. மணித்திடும் மாதவி சப்பரம் இது மன்மத ராசாக்கு அர்ப்பணம். மணித்திடும் மாதவி சப்பரம் இது மன்மத ராசாக்கு அர்ப்பணம். கிளி கட்டி வழிபட்ட மாம்பழமும் இதுதான். ஒளி வச்சு செதுக்கிய சித்திரமும் இதுதான். வலி போட்ட சிக்கிட மானல்ல நானு பொடி போட்டு மைக்கிட ஆளல்ல. வலி போட்ட சிக்கிட மானல்ல நானு பொடி போட்டு மைக்கிட ஆளல்ல. வலி போட்ட சிக்கிட மானல்ல நானு பொடி போட்டு மைக்கிட ஆளல்ல. வலி போட்ட சிக்கிட மானல்ல நானு பொடி போட்டு மைக்கிட ஆளல்ல. வலி போட்ட சிக்கிட மானல்ல. டேய் சுப்பு, என்னடா அதுக்குள்ள கிளம்புறாங்கற? இன்னும் 2 நாள் இருக்கலாம்ல? இல்லடா மாமா, வீட்டில இருந்து கிளம்பி வர சொல்லி அவசரம் ஃபோன் வந்துருச்சுடா, அதனால தான்டா கிளம்புறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. விடு, நீயாவது ஒரு வாரம் இங்கே இருந்தியே, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. சரிடா. பாய்டா. ஓகே பாய்டா. ம். அதுதான் நடந்தது. குட் மார்னிங் பா. வெரி குட் மார்னிங் மை சன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்க? உங்க அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாதுப்பா. அவன் ஏதோ சொல்றான்னு அப்படியே நம்பிடாதீங்க. ஏன் நான் ஃப்ரெஷ்ஷாக இல்லையா? என்னம்மா அகிலா, நீ என்னம்மா சொல்ற? நீங்க சொன்ன அது சரியாதான் இருக்கு மாமா. மொத்தத்துல நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா மாமா? போதும்மா, அவனுக்கு வை. ம். ஏய், நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். பரவாயில்ல, உட்காரு. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? தெரியல, எவ்வளோ நேரம் பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு தோணுது. ஐஸ் வச்சதெல்லாம் போதும். முதல்ல நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. சாப்பிட்றேன், அதுக்கு முன்னாடி ஒன்று வேணும். என்ன வேணும்? முத்தம். என்ன ஐயோ, ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கார் போல இருக்கு. அப்படி இருந்தா தப்பா என்ன? ஒன்னே ஒன்று கூட ப்ளீஸ் ப்ளீஸ். சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வந்தா ஒண்ணு இல்ல 100 தரேன். அப்புறம் கிடைக்கிற 100 இருக்கட்டும். இப்போ கேட்ட ஒன்னே ஒன்று கூட போதும். அத்தை மாமா இருக்காங்க. அவங்க கோயில் போயிருக்காங்க. உன் கூட ஃபர்ஸ்ட் டே கொண்டாடணும்னு பிளான் பண்ணி தான் அவங்கள வெளியவே அனுப்புனேன். என்னது ஃபர்ஸ்ட் டேவா? பின்ன நைட்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் நைட்னா டேல நடக்கிறது ஃபர்ஸ்ட் டே தானே? போங்க,
வர வர உங்க குறும்புத்தனம் அதிகமாயிட்டே போகுது. இந்த வீட்ல குழந்தை சத்தம் கேட்குற வரைக்கும் நான் அடங்குறதா இல்ல. இங்க இருக்க பொண்ணுங்க மாதிரி வேற எங்க போனாலும் கிடைக்காதியா. கூட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. அதை விட்டுட்டு பேசிட்டு அதெல்லாம் இருக்க. கரெக்ட் பாய். ஆனா ரூம் ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரூம் ரெண்ட்டை விடியா, அதுவா முக்கியம். முதல்ல வர ஜிகிடிய பாரு. சோனா ஜிகிடி கும்முன்னு இருக்குல்ல, மஜாவா இருக்கு. உள்ள கூட்டு போமா. சலோ. வணக்கம் சார். எங்க இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆளையே காணோம். நானே கூப்பிட்டு அனுப்பலாம்னு நினைச்சேன். மஜா ஃபிகருங்க வந்திருக்கு. வாங்க சார் போய் பார்க்கலாம். அதெல்லாம் நேத்து வரைக்கும். இனிமே இந்த மாதிரி வேலையை நான் அனுமதிக்கவே மாட்டேன். அனுமதிக்க மாட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? கொடுக்கறது பத்தலைன்னா சொல்லுங்க சார், சேர்த்து தரேன். அதை விட்டுட்டு இப்படி திடுதிப்புன்னு வந்து சொன்னீங்கன்னா எப்படி சார்? கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குது, நீ கொடுக்குற லஞ்ச பணத்துல வாழணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன சார் நீங்களா இப்படி பேசுறீங்க? எஸ், நான் தான். நேத்து வரைக்கும் காக்கி சட்டையோட மகிமை தெரியாமலே வாழ்ந்துட்டேன். இப்படி நான் பேசுறது உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். மரியாதை எல்லாத்தையும் நீயே விட்டுடு, இல்ல உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சார் வந்து நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். கான்ஸ்டபிள், ரூமை செக் பண்ணுங்க. வேன்ல போய் ஏறுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே ப்ராஜெக்ட்ல சேர்ந்து ஒர்க் பண்றோம் சார். இவர் என் டைரக்டர். உங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற ஒரு மேனேஜரால தான் நான் மாறி இருக்கேன். சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல, ஆனா இது நிஜம். நீங்க சமுதாயத்தை சீர்திருத்துறவங்க. நீங்களே இந்த மாதிரி தப்பு செஞ்சா அப்புறம் இந்த சமுதாயத்துல எல்லாருமே தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணல. இனிமேலாவது ஒழுக்கமா நடந்துக்குங்க. போங்க. என்னங்க காஃபி? ஏன் இருமுற? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளோதான். என்னம்மா இப்படி இரும்பிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைன்னு சொல்ற. வா ஹாஸ்பிட்டல் போலாம். கொஞ்சம் உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட போகணுமா? ஏதாவது மாத்திரை போட்டா சரியாயிட போகுது. டாக்டர் கிட்ட போய் காசை வீணாக்கணுமா? இப்படி சொன்னா எப்படி அத்தை? பாருங்க உடம்புல எப்படி கொதிக்குது. நல்லா சொல்லுமா. அவன் அமெரிக்கா போற ஐடியால இருக்கான். இவ இப்படி இருக்கிறது தெரிஞ்சா அவன் அமெரிக்கா போற நினைப்பே விட்டுருவான். ஐயோ, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கலங்க. சரி, நான் இப்பவே வரேங்க. சரியாம்மா? பாத்தியாமா, பையனை பத்தி சொன்ன உடனே அவன் ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்றா. ஓகே ஓகே, அப்படியே ஆப்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். ஓகே பாய். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சீதாராமன். உட்காருங்க. தேங்க்யூ. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உட்காருங்க. என்னாச்சுமா? 3 நாளா ஃபீவரா இருக்கு. அதோட ஒரே இருமலாவும் இருக்கு. இவர்தான் என்னமோ ஏதோன்னு பயந்து என்னை இங்க கூட்டிட்டு வந்தார் டாக்டர். மிஸ்டர் சீதாராம் டாக்டர், நீங்க கொஞ்சம் வெளியே உட்காருங்க. சரிங்க டாக்டர். சிஸ்டர் சார், இவங்களை லேபுக்கு கூட்டிட்டு போங்க. வாங்க மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டு என் வீட்டுக்கு வராம போறீங்களே, அநியாயம்டா. இல்லடா, ஒரு அர்ஜென்ட் வேலையா போக வேண்டியிருந்துச்சு, அதான் வர முடியல. சாரி. என் கல்யாணத்துக்கு கூட வரல, அல்வா கொடுத்துட்டீங்க. சுப்பு மட்டும் தான் 1 வாரம் வந்து தங்கினா. சாரிடா, உன் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருச்சு. எப்படி இருந்தாலும் அமெரிக்கால ஒன்னா தானே இருக்க போறோம். சரிடா, வேற என்ன விசேஷம்? எங்களுக்கு என்னடா விசேஷம்? புதுசா கல்யாணம் ஆனவனி நீ தான் சொல்லணும். ஆமாண்டா சரண், கேட்க மறந்துட்டேன். அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? ஓகேடா, நல்லா இருக்காங்க. சிஸ்டர், கொஞ்சம் சீதாராமனை கூப்பிடுங்க. டேய், உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு உங்க அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. டேய், ரொம்ப ஐஸ் வைக்காத. ஓகேடா, அப்ப நாங்க கிளம்புறோம். அதுக்குள்ள கிளம்புறீங்களா? சாரிடா, இன்னொரு தடவை நாங்க வரும்போது கண்டிப்பா உன் கூட தங்குறோம். ஓகேவா? ஓகேடா. மிஸ்டர் சீதாராமன், உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். ஓகேடா ஓகேடா. ஓகே, சரி அப்புறம் பார்க்கலாம்டா.
அடுத்த தடவை கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும்டா. கண்டிப்பா வரேன்டா, கவலைப்படாத. Okay, bye, ஓகே பைடா, டேக் பாய் கேர். பாய் பாய்டா. ஹலோ, இந்த மருந்து ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட். வணக்கம் டாக்டர். வெல்கம் சரண், வெல்கம். உங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் ரத்தம் தேவைப்படுது, கொடுக்குறீங்களா? என்ன டாக்டர் அப்படி கேட்குறீங்க? கொடுக்குறேன். சிஸ்டர், எஸ் டாக்டர். இவரை கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுங்க. வாங்க. ம். சார், ரிப்போர்ட். காலேஜ் லைஃப்ல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க போல இருக்கு. காலேஜ் டேஸ்ல கண்டிப்பா எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குமே சார். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டீசிங், ஹாப்பினஸ், அதெல்லாம் மறுபடியும் கிடைக்குமா? எவ்வளவு விலை கொடுத்தாலும் அந்த நாட்கள் கிடைக்காது. ஆமாம் ஆமாம், காலேஜ் லைஃப்னாலே அப்படி தானே. என்ன அந்த ஃப்ரெண்ட்ஸு, அந்த என்ஜாய்மெண்ட்டு, அந்த பொண்ணுங்க. ஆமாம், இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களோட என்ஜாய் பண்ணியிருக்க? அப்படியெல்லாம் எந்த பழக்கமும் இல்லை. வாய மூடு. என்ஜாய்மெண்ட்டுங்கிற பேரில் உங்களை மாதிரி ஆட்கள் மருந்து விருந்து பொம்பளைன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இஷ்டம் போல அனுபவிச்சதுனால தான் 5 நிமிஷம் சுகத்துக்காக 100 வயசு வாழ வேண்டிய உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டு நிற்கிறீங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. புரியல? உனக்கு இப்போ HIV பாசிட்டிவ். உன்னை பெத்த பாவத்துக்காக உங்கள் அம்மாவுக்கும் உனக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்காக உங்கள் அப்பாவுக்கும் நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டாக இருந்தா உன் பொண்டாட்டியை சேர்த்து உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீ எய்ட்ஸ் கொடுத்துருக்க. நோ நோ டாக்டர். ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா முகத்தை பார். தனக்கு எய்ட்ஸ் வந்ததை பற்றி கூட உங்கள் அப்பா பெருசாக நினைக்கல. ஆனால் தான் பெத்த மகனால தான் தன் குடும்பமே அழிய போகுதுங்கிறத நினச்சி அவர் படுற வேதனை அவர் முகத்தில் பாரு. தான் பெத்த மகன் தனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருக்கான்னு அந்த தாய் எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் உன்னால தான் தனக்கு இப்படி ஒரு வியாதி வந்ததுன்னு தெரிஞ்சா அவளால் எப்படி தாங்கிக்க முடியும்? நாங்கள் உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? ஏன்டா இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த? அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணிட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்னை கொன்னுடுங்கப்பா, என்னை கொன்னுடுங்க, என்னை கொன்னுடுங்க. டாக்டர், ஒரு பையனா எங்க அப்பா அம்மாவுக்கும், ஒரு புருஷனா என் மனைவிக்கும், மொத்தமா என் குடும்பமே நாசமாகிறதுக்கு நான் ஒருத்தன் காரணமாயிட்டேன் டாக்டர். நான் காரணமாயிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமையோ வயசு கோளாறுல நான் செஞ்ச சின்ன தப்பு. நீ இதெல்லாம் முதல்லயே யோசிச்சிருக்கணும். சரி, நடந்தது நடந்து போச்சு. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவங்க உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால இந்த விஷயம் இப்போ உங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். இந்த நோய் முத்தி போறதுக்கு முன்னாடி உடனடியாக சிகிச்சையை ஆரம்பிச்சிடலாம். அதனால இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன் டாக்டர்? அம்மா, என்னாலதான் உங்களுக்கு உயிரை பறிக்கக்கூடிய வியாதி வந்திருக்குன்னு சொல்லணுமா? நீ எனக்கு உயிரை கொடுத்த, நான் அதை எடுக்க போறேன்னு சொல்லட்டுமா? நான் என்னன்னு சொல்லுவேன் டாக்டர்? என்னன்னு சொல்லுவேன்? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம்டா. உன்னை நான் சின்ன குழந்தைன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு பெரியவன் ஆயிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லடா. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னை நான் மன்னிக்கிறேனோ இல்லையோ, என்ன நான் மன்னிக்க மாட்டேன்டா. பெண் குழந்தை பிறந்தா பாவம்னு உன் அக்காவை வயித்துல இருக்கும் போதே கலைச்ச பாரு, அந்த பாவத்துக்கு தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன்டா. டேய், பிறந்த குழந்தை கண் துறக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொன்னம் பாரு, அந்த பாவத்துக்கு அனுபவிக்கிறேன். அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனையா என்னை கொன்னுடுங்கம்மா, என்னை கொன்னுடுங்க. இந்த உலகத்தை விட்டு போறேன். இங்க பாருங்க, ஒரு மனுஷனா உங்களுக்கு வந்து நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறேன். ஆனா ஒரு டாக்டரா நான் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. HIV வந்துட்டா வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது இல்லை. எந்த நேரத்தில் எது நடக்கும்னு யாருக்கு தெரியும்? யார் எப்போ செத்து போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது வரப்போகிற சாவை நினச்சிக்கிட்டு பயப்படுறது அர்த்தமில்லாத விஷயம். HIV வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷன் 15-17 வருஷம் வரைக்கும் தாராளமாக உயிர் வாழலாம். சொல்லப்போனால் இந்த எய்ட்ஸ் வியாதி வந்தவங்களுக்கு மன உறுதி ரொம்ப முக்கியம். அந்த மன உறுதிக்காக உங்கள் எல்லாரையும் நாளைக்கு நான் VCTC சென்டர் கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு நிச்சயமாக வந்துடுங்க, சரியா? என் ஒருத்தனால என் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டை நினைச்சேன். சேஃப்டிக்காக காண்டம் கூட யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். சுப்பு அன்னைக்கு வந்தது இந்த விஷயத்த சொல்லதானா?
இதை எப்படி அக்கி கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே. சொன்னா அவ தாங்க மாட்டா. அவகிட்ட சொல்லாம அவளை காப்பாத்தணும். என்னாச்சு மாமா? டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா. டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. டெஸ்டா? எதுக்கு? நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து வச்சா நல்லது தானேன்னு எடுத்தோம். நீங்க ஈஸியா சொல்றீங்க, ஆனா நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா அத்தை? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வநாதன். இந்த சமுதாயத்தில் ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் எவ்வளோ வேகமாக எவ்வளோ பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்னு தான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மற்றும் SCDSS போன்ற அமைப்புகள் மூலமாக முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த முயற்சிகள் வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வியாதி எப்படி பரவுது, ஏன் பரவுது, எவ்வளோ வேகமாக பரவுது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த வியாதி வந்தவங்க நிச்சயமாக செத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த வியாதி வந்தவங்களோட ரத்தத்தை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறப்போவோ இல்லை அவங்களோட உடலுறவு வச்சுக்கிட்டாலோ மட்டும்தான் இந்த வியாதி பரவும். இந்த வியாதி வந்தவங்களோட நெருங்கி பழகிறதுனால நமக்கு இந்த வியாதி பரவாது. ஹலோ டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இவ்வளோ தூரம்? நேற்று ஒரு ஃபேமிலி பற்றி நான் உங்கள்கிட்ட ஃபோனில் சொன்னேன்ல? ஆமாம். அந்த ஃபேமிலி நான் உங்கள் கவுன்சிலிங் சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா? இங்கே பாருங்க, நாங்கள் சாதாரணமாக தனித்தனியாக தான் கவுன்சிலிங் கொடுப்போம். வியாதி எப்படி பரவுது, ஏன் பரவுது, இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி வாழணும், வாழ்க்கையில் எப்படி கவலைகளை மறக்கணும், இதை பற்றி சொல்லுவோம். இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. சாகிறது தான் முடிவுன்னு நினச்சிடுவாங்க. ஆனால் அது இந்த வியாதியை பற்றி தெரியாதவங்களோட தப்பான அபிப்பிராயம். இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மற்றவங்களோட அன்பும் ஆதரவும் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம், சத்தான உணவு, நேரத்துக்கு மருந்து, மன நிம்மதி, மற்றவங்களோட அரவணைப்பு, இதெல்லாம் இருந்தால் அவங்களோட ஆயுட்காலம் அதிகரிக்கும். ஹெச்ஐவியோ எய்ட்ஸோ அவங்கள எதுவும் செய்ய முடியாது. சார், நான் செஞ்ச ஒரு தப்புனால தான் என் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. என்னால என் ஒய்ஃப் அஃபெக்ட் ஆயிருப்பாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஹெச்ஐவி இருக்கிற ஒருத்தரோட உடலுறவு வச்சுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக ஹெச்ஐவி வரும். அதனால் கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கும் இருக்கும். அவங்களையும் ஒரு வாட்டி இந்த கவுன்சிலிங் சென்டருக்கு கூட்டிட்டு வாங்க. வாங்க மாப்பிள்ள, உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்போ வந்தீங்க மாமா? அத்தை நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என் பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா வந்த பிறகுதான் தெரிஞ்சது நான் தாத்தாவாயிட்டேன்னு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. புரியலையா? அவ முழுகாம இருக்கா. உண்மையாவா? மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இதெல்லாம் ஏங்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, 1 லட்சம் ரூபாய் தரேன், சந்தோஷமா செலவு பண்ணுங்க. எதுக்கு மாமா அதெல்லாம்? என் மாப்பிள்ளைய நீங்க தான், மருமகனும் நீங்க தான். என் பொண்ணை மகாராணி மாதிரி பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன செஞ்சாலும் தகும். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். என்ன சம்மதி, வந்ததுல இருந்து நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, அதனால தான். ஆமாங்க, வாங்க சாப்பிட போலாம்.
சுந்தரிய சுந்தரிய காதலி அந்த புறராஜனுக்கு ராணினி ஆசையோட வந்திருக்கு ஆதரி நிஜமோடி குத்துதைய மாதிரி தாகம் இருக்கு தவிப்பில்ல சூடு ஏறுது அமைப்புல அம்மம்மா சுண்டுமா சுருதி மீட்டுதே ஷோக்கான கெட்டப்பிலே ஆளை மையக்கீர அந்தரிய சுந்தரிய காதலி நிஜமோடி குத்துதைய மாதிரி கிக்கு ஏறி மெல்ல என்னை ஏதோ பண்ணுதே தொட்டுகிட்ட குத்தம் இல்ல பக்கம் வாயுண்டி காம கவர்ச்சியில் சூட்டை கிளப்பி என்னை வீட்டில் போறிய என்ன நியாயமா கட்டி மேல ஒரு யுத்தம் நடத்திட காதல் கணையை நான் கொடுத்திடவா அந்தரிய சுந்தரிய காதலி நிஜமோடி குத்துதைய மாதிரி பூவை போல மென்மையான தேகம் அல்லவா வண்டு போல மெல்ல வந்து தேனெடுக்கவா வெட்கம் வந்த சேலையாக பின்னிக் கொள்ளதே பக்கம் வந்து கட்டிக்கொள்ள நெஞ்சம் துள்ளுதே விரலின் தீண்டலிலே தேகம் தந்து என்னை விரகத்தீயிலே தள்ளிவிடுமே புரசல் சொகசில் தான் சிக்கி கல்லு கூட தீயை வெளியில் தான் தள்ளியதே பச்சை கொடி படர்ந்திட சிற்பத்திலே மலர்ந்திட இச்சை வித்தைகளை காட்டிடுமே அந்தரிய சுந்தரிய காதலி நிஜமோடி குத்துதைய மாதிரி தாகம் இருக்கு தவிப்பில்ல சூடு ஏறுது அமைப்புல அம்மம்மா சுண்டுனா சுருதி மீட்டுது சொக்கான கெட்டப்பிலே ஆளை மயக்கிறே அந்தரிய சுந்தரிய காதலி அந்த புகராஜனுக்கு ராணினி ஆசையோட வந்திருக்கு ஆதரி நிஜமோடி குத்துதைய மாதிரி டேய் நீ எதுக்குடா உயிரோட இருக்க? உன்னை பெத்த அப்பா அம்மாவுக்கும் நீ கட்டிக்கிட்டவளுக்கும் எல்லாருக்கும் சாவ பரிசா கொடுத்துட்டியடா. சீ, உன்னை பார்க்கவே வெக்கமா இருக்குடா. வாழ்வா சாவான்னு போராடிட்டு துடிச்சிட்டு இருக்கிற நீ உயிரோட இருந்தாலும் செத்ததுக்கு சமண்டா. என்னங்க அப்பா கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாங்க. இத வந்துட்டேன். நெக்ஸ்ட் போங்க. வாங்கம்மா உட்காருங்க. உங்க பிரச்சனை என்ன? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஓ, உங்க பையனுக்கா? என் பையன் இல்ல, புருஷன். இவன் உன் புருஷன். இவன் தான் பிரச்சனையா? இல்லங்க. பின்ன எந்த பிரச்சனையும் இல்லாம எதுக்குமா ஆஸ்பத்திரிக்கு வந்தா? இவரு 5 ரூபாய் காயினை முழுங்கிட்டாருங்க. ஓ மை காட், 5 ரூபாய் காயினை முழுங்கி எத்தனை நாள் ஆகுது? ஒரு 4 நாள் இருக்கும்.
முழுங்கி 4 நாள் ஆகுதுன்னு சொல்ற. இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வராம என்னம்மா பண்ணிட்டு இருந்த? ஏன்னா இது வரைக்கும் 5 ரூபாய் தேவைப்படல, அதான். அப்ப 5 ரூபாய் தேவைப்படலன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டியா? தேவையில்லைன்னா எதுக்கு வரணும்? புரிஞ்சு போச்சுமா. இவன் வயித்துல கிடக்கிற 5 ரூபாயை கூட எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கிற நீ எனக்கு எப்படி ஃபீஸ் தருவ? உன் புருஷன் எவ்வளவு காயினை முழுங்கணுமோ முழுங்கட்டும், அதுக்கப்புறம் கூட்டிட்டு வா, மொத்தத்தை எடுத்துறேன். இப்ப கிளம்பு, பா பா. ஒரு 5 ரூபாய் காயின் எடுக்க முடியல, இவன்லாம் ஒரு டாக்டர். நெக்ஸ்ட். டேய் டாக்டர், யாராது? நான் தான்டா. எனக்கு தெரியலையா? தாவா, என்னடா நியூசன்ஸ்? நியூசன்ஸ் இல்லடா, நான்சென்ஸ். குழந்தை பிறக்காம பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லடான்னா. நீ என்ன சொன்ன? என்னடா சொன்னேன்? காண்டம் போட்டுக்கோன்னு சொன்னேன். காண்டம் போடணும்னு சொன்னேன்ல. இப்போ என் பொண்டாட்டிக்கு 3 மாசம்டா. காண்டம் போட்டு எப்படா குழந்தை உண்டாச்சு? காண்டம் போட்டா குழந்தை உண்டாக சான்ஸே இல்லையே. ஆமா, நீ காண்டம் ஒழுங்கா போட்டுக்கிட்டியா? சாதாரண காண்டம் போட்டா பிரச்சனை வந்துடும் சொல்லி காஸ்ட்லியான காண்டம் போட்டேன். அப்படி இருந்து எப்படா குழந்தை வந்துச்சு? விளங்காதவனே. டேய், வாயை உடைச்சிருவேன், மரியாதையா பேசுறா. அங்க என் பொண்டாட்டி காளியாத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. குழந்தை உண்டாயி குழந்தை எப்படா வந்துச்சு சொல்றா? என்னடா கேஸ் இது கருமம்? காண்டமும் கரெக்டா போட்டுக்கிட்டேங்கிற. குழந்தை பிறந்துருமோன்னு பயத்துல இது வரைக்கும் அவளை தொட்டதே இல்லைன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப கேட்கறேன்னு நீ ஃபீல் பண்ணாத. நான் சொன்ன மாதிரி காண்டம் நீ கரெக்டா மாட்டிக்கிட்டியா? படுபாவி என்கிட்ட கேக்குறியா? சொன்னவனே நீ தானடா கரெக்டா மாட்டினியான்னு என்கிட்ட கேக்குறியா? நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொன்ன மாதிரி காண்டத்தை வாங்கினேன், கவரை பிரிச்சேன், விரல்ல மாட்டினேன், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என்னது விரல்ல மாட்டிக்கிட்டியா? என்ன மாமா அவசரப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்க? இப்ப பாருங்க, பிளட் டெஸ்ட் அது இதுன்னு தேவையில்லாம காசு செலவாகுது. எனக்கு எதுக்கு டெஸ்ட் எல்லாம்? எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சேச்சே, அதுக்காக இல்ல. இப்ப நீ கர்ப்பமா இருக்கல்ல, அதனால நம்ம குழந்தைக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாம். அப்படின்னா ஒரு டெஸ்ட் இல்லைங்க, 1000 டெஸ்ட் எடுத்துக்கிறேன். சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு, நீங்க இருங்க. அகிலா, நீ இங்கே இரு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. குட் மார்னிங் டாக்டர். வாங்க சரண், உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். ஐ ஆம் சாரி சரண். உங்கள் ஒய்ஃபுக்கு எதுவும் பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம். பட் நம்ம கையில் எதுவும் இல்லை. அவங்களும் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா டாக்டர்? உங்கள் ஒய்ஃபுக்கு இது வரைக்கும் விஷயம் தெரியாதுல்ல? தெரியாது டாக்டர். அவகிட்ட உண்மையை சொல்கிற தைரியம் கூட எனக்கு இல்லை. அப்படியே அவ தெரிஞ்சுக்கிட்டாலும் என்கிட்ட கேள்வி கேட்டா அவகிட்ட நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் டாக்டர். அப்படின்னா இப்போதைக்கு எதையும் சொல்ல வேண்டாம், நேரம் வரப்போ சொல்லிக்கலாம். அப்புறம் என் குழந்தை டாக்டர், அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. அபார்ஷன்? ஆமாம் டாக்டர். என்னால் எந்த பாவமும் அறியாத அந்த பச்சை குழந்தை பாதிக்கப்பட்டதை என்னால் தாங்க முடியாது டாக்டர். அபார்ஷன் பண்ணால் அகிலா உயிர் படைச்சிருவாளா? இன்னும் சொல்ல போனால் 2 உயிருக்குமே அது ஆபத்த முடியும். நான் என்னதான் செய்யட்டும் டாக்டர்? இது வரைக்கும் வந்த ஹெச்ஐவியை தடுக்கக்கூடிய சக்தி நம்ம கையில் இல்லாமல் போயிட்டாலும் தாயிட்ட இருந்து குழந்தைக்கு பரவாமல் தடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் நம்மகிட்ட இருக்கு. இதால் நிச்சயம் நம்ம அதை க்யூர் பண்ணிடலாம். இப்போதைக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு ஹெச்ஐவி சம்மந்தப்பட்ட எந்த விதமான டேப்லெட்ஸையும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி தாய்க்கும் அதுக்கப்புறம் குழந்தைக்கும் கொடுத்தா தாயிட்ட இருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி வராமல் தடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். நடுக்கடலில் தவிச்சிட்டு இருந்த எனக்கு கட்டு மரத்தை காட்டின மாதிரி இருக்கு. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்யூ. என்னங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? உன்னை பத்தி தான். வா. என்ன பத்தியா? ஆமா, உனக்கு அழகான ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னா நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் சொன்னாரு. எனக்கு பையன் வேண்டாம், பொண்ணுதான் வேணும். சரி, பொன் குழந்தையா இருந்தாலும் நாம தானே பார்த்துக்கணும். ஓகே, வா போலாம். என்னத்த டேப்லெட் சாப்பிட போறீங்களா? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க அத்தை, அவர்கிட்ட போய் சொல்றேன். பரவாயில்லம்மா, எப்பவும் இருக்கிறது தானே. அகிலா, இதோ வந்துட்டேங்க. ஆமா, எதுக்கு என்ன நடக்க சொல்றீங்க? என்னம்மா இது? நான் தான் சொன்னல, இதெல்லாம் உன் ஹெல்த்துக்காக தான். என் ஹெல்த்துக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகல. ஆனா
இந்த மாதிரி வாக்கிங் போனா பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும், அதுக்காக தான். அப்படின்னா சரி. ஓகே, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? பாத்து, என்ன ஆக்கி, என்ன ஆச்சு? கொஞ்சம் மயக்கமா இருக்கு. வா இங்க உட்காரு. ஹாஸ்பிட்டல் போலாமா? உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னாச்சு? லேசா மயக்கம் வந்தது கூட ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொல்றீங்க. நிஜமா சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு டாக்டர் சொன்னாரா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தா உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல, உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அதனாலதான். அப்படின்னா இனிமே உங்க குழந்தை மேல நீங்க பாசமா இருப்பீங்க, என் மேல இல்லல்ல? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் உங்க 2 பேர் மேலயும் அன்பா இருப்பேன். அப்புறம் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு விசா எல்லாம் வந்துருச்சுல்ல? எப்போ அமெரிக்கா போறீங்க? போகணும், ஆனா உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அதனால ப்ரோக்ராமை போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். சரி போலாமா? டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் யூஎஸ்க்கு வரதா இல்ல. என்னடா நடந்துச்சு? விசாலாம் கூட ரெடி ஆயிருச்சு, இப்ப வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். அதை நான் சொன்னா தாங்குற மனசு உங்களுக்கு இல்ல. என்னடா நடந்தது? டேய் சுப்பு, நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சுடா. மாமா. சரண், என்னாச்சு? டேய் சுப்பு, நீயாவது சொல்றா. டேய் மாமா, நாம எல்லாரும் சேர்ந்து அந்த நாகமணி கிட்ட சொல்லி ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு வந்தோம்ல, அந்த மேட்டர்ல இவன் ஹெல்மெட் போடாம போயிட்டான். அதான் இவனை பாதிச்சிருச்சு. இவனுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுடா. சாரிடா. நீ ஏன்டா சாரி சொல்ற? என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை. நான் தான் சாரி கேட்கணும். மாமா. டேய், இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்டா. டேய் மாமா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லா செக் பண்ணி பார்க்கலாம்டா. நீ 100 வருஷம் உயிரோட இருப்படா. நம்பிக்கைக்கும் நிஜத்துக்கும் சம்மந்தம் இல்லடா. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் வருத்தப்படவும் இல்லை. இனிமே எந்த தப்பும் நடக்காம இருக்கணும்னு பாக்குறேன். சரி, என் கதையை விடுங்க. நீங்க எப்போ கிளம்புறீங்க? டேய் சரண், இன்னைக்கு நைட்டே போகணும்டா. நீ வரன்னு டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன்டா. நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கலாம், ஆனா ஜெர்னியை நான் டிசைட் பண்ண முடியாது. நீங்க ஹாப்பியா போயிட்டு வாங்கடா. அது இல்லடா, நீ வராம. மன்னிச்சிடுறா. தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த தப்பை திருத்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தணும்னா நான் இங்கே தான் இருக்கணும். நான் பண்ண சின்ன தப்புனால என்னை சேர்ந்த எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அது மற்றவங்களுக்கு புரியணும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது ஒரு பாடமா இருக்கணும். தப்பு பண்ற ஒவ்வொருத்தனும் எனக்கு கிடைச்ச தண்டனையை பார்த்து இனிமே வாழ்க்கையில தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லணும். நான் சொன்ன மாதிரி நடக்கணும்னா நான் இங்க இருக்கணும். டேய், டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. மாமா, நான் வரேன்டா. டேய், மன்னிச்சிடுறா. பரவாயில்லடா. என்னம்மா இந்த மாத்திரை போடுற? டயர்டா இருக்கத்தே. வேண்டாம்மா, இந்த மாத்திரை நீ போடக்கூடாது. எதுக்கத்த போடக்கூடாது? என்னம்மா பைத்தியக்கார பொண்ணா இருக்க? அது நானும் உங்க அத்தையும் போடுற மாத்திரமா? பாருடா, இந்த மாத்திரையை போட வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிறா. ஏ அக்கி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கொடு. ஏன் வேண்டாங்கறீங்க? ஏன் வேண்டாங்கறனா, அது அம்மாக்கு வாங்குனதுல. அதுக்கு? அது அவங்களுதுமா, உனக்காக வேற வாங்கியிருக்கல. எங்க இருக்கு? அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் தீர்ந்துச்சுன்னு நான் அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் சொன்னேன், ஆனா யாரும் வாங்கிட்டு வரல. எனக்கு இப்ப டயர்டா இருக்கு, அதனாலதான் இந்த மாத்திரை போடுறேன். அக்கி, நான் சொல்றத கேளு. மாத்திரை தீர்ந்துருச்சுன்னா நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். நீ அந்த மாத்திரை அம்மா கிட்ட கொடு. நான் கொடுக்க மாட்டேன். ஏ அக்கி, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? நான் ஒன்னும் குழந்தை மாதிரி பேசல. நீங்க தான் உங்க அம்மாக்கு காஸ்ட்லியான டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு மட்டமான டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த டேப்லெட்ஸ் நான் போட்டதும் அதை உங்களால கூட தாங்கிக்க முடியல. ஏ அக்கி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இத்தனை நாளா எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க மனசுல உங்க அப்பா அம்மாக்கு தான் இடம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேவலம் அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த அந்த டேப்லெட்ஸ் போட கூட எனக்கு அருகதை இல்லையா? ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அந்த டேப்லெட்ஸ் நீ போடக்கூடாது. எதுக்கு போடக்கூடாது? அப்படி போட்டா என்னதான் ஆகுதுன்னு நானே பாக்குறேன். அக்கி, எங்க போற? அக்கி, கதவு தர. என்னாச்சு? தரமா?
அக்கி சொன்ன கேளு. அகிலா வேண்டாம். கதவு தர. எதுக்கு கதவு சாத்தி வச்சிருக்க? கதவு தரமா. சொன்ன கேளு. வேண்டாம். கதவு தரமா. அகிலா. 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 சொன்ன கேளு அகிலா. என்ன பண்ற உள்ள? அகிலா. அகிலா சொன்ன கேளு. கதவு தரமா. அகிலா. கதவு தர. அகிலா வேண்டாம் சொன்ன கேளு. அகிலா. அகிலா வேண்டாம் அகிலா. அகிலா கதவு தரமா. அகிலா சொன்ன கேளு. கதவு தரமா. ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? வா ஹாஸ்பிடல் போலாம். இல்ல நான் எங்கேயும் வர மாட்டேன். அக்கி எனக்கு எய்ட்ஸ் இருக்கிறத பத்தி நான் கவலைப்படல. ஆனா என் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்னமோ சத்தாக்கி என்ன காரியம் செய்ய பார்த்த? நீ நடிக்கிற மாதிரி நம்ம குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. டாக்டர் கூட சொல்லியிருக்காருமா. வா ஹாஸ்பிடல் போலாம். டாக்டர் என் அகிலாக்கு எப்படி இருக்கு? ஐ எம் சாரி சரண். நாங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் குழந்தை மட்டும் தான் எங்களால் காப்பாற்ற. டாக்டர் ஐ எம் வெரி சாரி. எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. பாதிக்கப்பட்ட என்னோட அம்மா கூட நம்பிக்கையோட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நான் பண்ண தப்புக்காக தண்டனை அனுபவிக்காத என்னோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் இருக்காங்கன்னா மை ஹனி, என் இந்து. இவதான். ஷி வாஸ் born without AIDS. தேங்க்யூ சார். நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் வரலைன்னா எங்கள் வாழ்க்கையே வீணாக போயிருக்கோம். ஆமாம் சார், மற்றவங்கெல்லாம் ஜாலியாக சுற்றுறாங்கன்னு நாங்களும் ஏதோ விளையாட்டாக நினச்சிட்டோம். அதனால் வரப்போகிற பாதிப்புகளை உணராமல் இருந்துட்டோம். இப்போ சொல்கிறேன் சார், வாழ்க்கையில் இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டோம். தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் திருந்திருக்கீங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு குடும்பத்தை காப்பாத்துனதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட லட்சியம் இதான். நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 பேரையாவது எய்ட்ஸ் வராம நான் காப்பாத்தணும். அந்த 100 பேரோட குடும்பம் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இப்படித்தான் அந்த பையனோட வாழ்க்கை முடிஞ்சது. இன்னைக்கு அந்த பையன் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டான். நீங்களும் அது போல நல்ல காரியங்களுக்காக, நாட்டு நலனுக்காக பாடுபடுங்க. ஐயா, நீங்க இந்த நண்பர்கள் எல்லாம் என்னுடைய அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல பரிசோதனை பண்ணி இவங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். ஆனா இந்த நண்பர்கள் எல்லாம் நாட்டுக்காக போராடணும், நாட்டுக்காக நிறைய தியாகங்கள்லாம் பண்ணணும். நீங்க இவங்களுக்கு அறிவுறுத்துங்க. கண்டிப்பா. என்ன நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். இளைஞர்கள் எல்லாம் தவறான பாதையில போகாம நாம தடுப்போம்னு உறுதி எடுப்போம்.